ஸ்தோத்திரம். இந்த நாளில நீங்க எங்களோடு இடைப்படுங்க. ஆவியானவர் எங்களோடு திருவுளம் பற்றுவத பேசுவத நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படுங்க. இந்த வார்த்தையினால நாங்க பிழைப்புக்கேற்ற உம்முடைய வார்த்தையை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை உணர்வு உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளைகளா மாற்றுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில அஸ்திபாரங்களை நாங்க பலப்படுத்துகிறவளா எங்களை வைங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு 100% அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3வது வசனம். மைக்ல வாசிக்கிறேன். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஆமென். சீஷர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட அநேக கேள்விகளை சீஷருக்கு கேட்கும்போது ஆண்டவருக்கு அவருக்கு அதிக பதில்களை கொடுத்திருக்கிறார். அந்த பதில்கள் அப்போதுக்கு மாத்திரமல்ல, அந்த பதில்கள் இப்பொழுதும் நமக்கு மிகவும் அவசியமா இருக்குது. இன்னைக்கும் வருது. நீங்க வாசிச்சு நீங்க உணர்ந்து கொள்வீர்களானா, இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தை கூட அது பலனற்றதா போனது இல்ல. அது இன்னைக்கும் மனுஷருடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துவதாகவும் மனுஷர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதாகவும் இருக்குது. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுது, சீஷர்கள் அவர்கள் மிகப்பெரிய சந்தேகம் என்ன வந்துச்சுன்னா, அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்று கேட்டார். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. தேவன் அவருடைய காரியங்களை செய்கிற இடம். அப்ப அங்க கேட்கிறார், யார் பெரியவன், உங்கள யாரு பெரியவன் டவுட் வந்துச்சு. அப்ப இயேசு அவங்களுக்கு என்ன சொல்லி இருக்கணும்னா, யார் பெரியவன் தானே சொல்லி கொடுக்கணும். யார் பெரியவங்க, எப்படி இருந்தா பெரியவங்களா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் மிகவும் தெளிவாக, ஏன்னா அவர் சகலத்தை அறிந்தவர். அப்போ அவங்க வாழ்க்கையில யார் பெரியவர் என்ற பிரச்சனை வருவதுக்கு காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பிழை இருக்குது. அந்த பிழையை ஆண்டவர் சுட்டி காட்டினார். என்ன காரியம்னா, இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் மாற வேண்டும். யார போல? பிள்ளைகள். பிள்ளைகள்னா யாரு? ஒரு கேள்வி வருதுல்ல. பிள்ளைகள்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்னா இன்ஃபன்ட் சைல்டு, குழந்தை, பிறந்த குழந்தை. ஒரு 3 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை, இன்ஃபன்ட், கை குழந்தை, பிறந்த குழந்தைகளை குறிக்குது. அதனாலதான் நீங்க யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கூட, ஒருவன் தாயின் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லிட்டு பெரிய நியாயசாஸ்திர இடத்தில் பேசும்போது அவன் எப்படி சொல்லுவது, ஏது சொல்லுவது யோசிக்கிறான். திரும்ப தாய் வயிற்றுல. ஏன்னா ஆண்டவர் சொல்லுவதோ ஜனங்களுடைய புரிதலும் வித்தியாசமா இருக்குது. ஆண்டவர் எப்படின்னா ஒரு கருத்தை சொல்லி அதன் காரியங்களை எடுத்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். இப்ப ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, பிள்ளைய போல மாறணும்னு சொன்னார். குழந்தைய போல மாறணும். அப்ப குழந்தைய போல் மாறுவதுன்னா திரும்ப நான் பிறக்க முடியுமா? திரும்ப எல்லாம் பிறக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எதுல பிறக்கணும்னா உன் மனது அளவுல நீ பிறக்கணும். எதுல பிறக்கணும்? உன் மனது அளவுல நீ பிறந்து, உன் மனது நீ யோசிக்கிற காரியம், நீ செயல்படுகிற காரியம், நீ பேசுகிற காரியம், அதையெல்லாம் குழந்தை போல மாறணும். நீ மனம் திரும்பி குழந்தைய போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. போகவே முடியாது. என்ன போக முடியாது? பரலோக ராஜ்யத்துல யாரு போக முடியாதுன்னு சொல்றாருன்னா, நீ மனம் திரும்பி குழந்தைய போல மாறலன்னா நீ போகவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, குழந்தைகளுக்குள்ள போட்டி எல்லாம் பிரச்சனை இருக்காது. குழந்தைகளுக்குள்ள வாக்குவாதங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் வராது. குழந்தைக்கு பேசவே தெரியாதுல்ல, அவங்களுக்கு இப்படி பிரச்சனை வரும். அப்போ என்னன்னா அவர் சொல்றாரு, நீ குழந்தைய போல மாறு. ஒரு வாக்குவாதம் இல்லாம, ஒரு பிரச்சனை இல்லாம, குழப்பங்கள் இல்லாம ஒரு குழந்தைய போல நீ மாறும்போதுதான் பரலோக ராஜ்யத்தில் போகவே வேண்டும். அப்ப என்னன்னா, ஒரு டாக்டர் ஆகணும்னா ஒரு MBBS படிக்கணும், ஒரு அட்வொகேட் ஆகணும்னா லா படிக்கணும், ஒரு கலெக்டர் ஆகணும் IAS எக்ஸாம் பாஸ் பண்ணணும். இப்படி ஒரு கிரைட்டீரியா எல்லாம் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்ற, பரலோகத்துக்கு போவதற்கு, பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு என்ன காரணம்னா குழந்தை போல மாறணும்னு சொல்ற. குழந்தைய போல மாறணும்.
அப்படின்னு ஒரு குணாதிசயங்களை குழந்தைய போல மாறணும். அவங்களுக்குள்ள என்னன்னா பெரியவங்களுக்கான போட்டிகள் இருக்குது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, இயேசு கிறிஸ்துக்கு நான் விருப்பமானவனா, இயேசு கிறிஸ்து வார்த்தையை நான் கீழ்ப்படுறா, நீ இது பிரச்சனைகள் மத்தியில இருக்கும்போது ஆண்டவர் எல்லா காலங்களுக்கும் ஒரு 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 என்ன பண்ணுவாருன்னா, ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூனிக்கு எது யார் மணி கட்டுதுன்னுவாங்க. அப்ப இந்த சீஷர்களுக்கு அடிக்கடி அவர் ஒரு மணியை கட்டி விடுவார். அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் போது அந்த பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு சொல்லுவார். அந்த தீர்வு என்னன்னா, உங்கள யார் பெரியவன் தான் போட்டி போடாத, குழந்தையா மாறுன்ற. நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, குழந்தையா மாறு. அப்ப குழந்தையா மாறுவது என்பது நான் யோசிச்ச காரியம் என்னன்னா, குழந்தை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. குழந்தை என்பதுனாது சரண்டர் லைஃப். குழந்தை எப்பவுமே அவங்க பெற்றோரை சார்ந்துதான் இருக்கும். அது தனித்துவமா என்னைக்கு இயங்கவே இயங்காது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு 11 வயசு மேல அது யோசிக்க தெரிஞ்சு அது ட்ரெஸ் போடும் பொழுது அப்பா அம்மாவுக்கும் பிடிக்காது அது போற ட்ரெஸ். அது கிழிஞ்சி இருக்கும், அது ஒரு மாதிரியா இருக்கும், இந்த நவீன காலத்துல அது உட்பட்டு இருக்கும். அந்த அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, மற்றவங்களுக்கும் அது விரும்பத்தகாததா இருக்காது. அவங்க பேச்சு காரியங்கள்லாம் மாறும். ஆனா அது குழந்தையா இருக்கும்போது அது உடுத்தி பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, செலக்ட் பண்ணி பார்த்து போடுறதுல அது 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 பர்ஃபெக்டா இருக்கும். அது என்ன வேணும்னு கேட்கல, அது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க தகப்பனும் தாயும் அதை பூர்த்தி செஞ்சாங்க. அதான் சரண்டர் லைஃப். சரண்டர் லைஃப் தான் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நான் கூட யோசிச்சுட்டே இருந்து எங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். என் கிளாஸ்மேட் கூட பேசிட்டு நான் வெளியே போயிட்டு வந்திருக்கும் போது அவங்க சொன்னான், குழந்தையாவே இருந்துக்கலாம்ல, நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இன்னைக்கு நம்ம ஓடி நிக்கிற அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது நல்லா தானமா இருந்தோம் அப்படின்னு சொன்னான். நான் கூட யோசிச்சேன், ஆமா அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருந்ததுல, கவலை இல்லாத லைஃப். ஃபீஸ் கட்டினா எங்க அப்பா கிட்ட பிள்ளை தந்து குத்துடலாம், செருப்பு வாங்கினா அப்பா கிட்ட கேட்கலாம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வைக்கணும்னா அப்பா கிட்ட, ஏதாவது காரியம் வேணா அப்பா கிட்ட. இப்ப அப்பாவை சார்ந்து அம்மாவை சார்ந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, என்ன பிரச்சனையே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏதா இருந்தாலும் அப்பா பாத்துப்பார், ஏதா இருந்தாலும் அம்மா பாத்துப்பாங்க. அப்படி ஒரு டிஃபரெண்ட் கடவுள். அதுதான் மகிழ்ச்சியான லைஃப். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க போய் எது உங்க வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான பருவம்னு கேட்டா குழந்தை பருவம். ஒரு கவலையும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த பருவத்துக்கு தான் வர சொல்றாரு. மனம் திருந்தி மனம் பொருந்தி குழந்தைய போல மாற சொல்றாரு. வேற ஒண்ணு ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ யார போல மாறணும்னு சொல்றாருன்னா, நீ குழந்தைய போல மாறிவா. அந்த லைஃப் வந்தாதான் பரலோகத்துக்கு என்ட்ரி ஆக முடியும். அப்ப அந்த லைஃபோட இன்னும் ஆண்டவரை சார்ந்து இருக்குது, தகப்பனையே நம்பி இருக்குது. அந்த லைஃப் என்னன்னா ஆண்டவரை பற்றி வாழ்வது. அதை பார்த்தோன்னா இந்த சரண்டர் லைஃப் ரொம்ப முக்கியம். இனி கிறிஸ்தவத்துல மறந்துட்டாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் மறந்துட்டாங்க. இனி கிறிஸ்தவத்துல பிரசங்கிக்கவும் மறந்துட்டாங்க. பிரசங்கித்தாலும் ஏற்க மறுக்கிற டாபிக் எதுன்னா இதுதான். நீ அர்ப்பணிக்கிறது, ஆசீர்வாதமா இருப்ப, ஓகே எடுத்துப்பாங்க. உனக்கு வரங்கள் கிரியேட் செய்யும், ஓகே ஏத்துப்பாங்க. நீ உனக்கு கொடுக்கப்படும், ஏத்துப்பாங்க. ஆனா சரண்டர் என்ற லைஃபை ஏத்துக்கவே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பொற்காலம் சொல்லிட்டு, பொற்காலம்னா சிறந்த காலம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலம் சிறந்த காலம் சொல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிறந்த காலம் எப்படி சொல்றாங்கன்னா 1700 1900 வரைக்கும். 1700 கிட்டத்தட்ட 1700 1900 200 வருஷம். அதுதான் மிஷினரிகளின் காலம். மிஷினரிகள் காலம் தான் பொற்காலம் சொல்றாங்க. அந்த பொற்காலம் எப்படி அவங்க கிறிஸ்தவத்துக்கே ஒரு பொற்கால சிறந்த காலம் என்று எது குறிக்கிறாங்கன்னா, மிஷினரிகள் தனக்கென்று ஒன்றையும் சிந்திக்காம தேவனுடைய சிந்தைய தனதாக்கி கொண்டாங்க. என்ன சொல்லாங்க அப்படின்னா, கப்பல் ஏறி நாடு கடந்து வந்தாங்க. அவங்க இங்கிலாந்துல இருந்தோம், அமெரிக்கால இருந்தோம், அவங்க ஒரு ஆப்பிரிக்காவுக்கும் சைனாக்கும் இந்தியாவுக்கும் எங்கேயும் போகும்போது தன் சொந்த குடும்பத்துக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டு தான் உயிரையும் துச்சமா எண்ணாம தான் உயிரை என்ன பண்ணாங்க, எழுதி வச்சுட்டு வந்தாங்க கடல் பிரயாணத்துல. சில பேர் கடல் பிரயாணத்துல செத்துட்டாங்க, சில பேர் கடல் பிரயாணத்துல சில நாட்கள் செத்துட்டாங்க. ஏன்னா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அந்த காலம் அறிவியல் வளர்ச்சிகள் இல்லாத காலம், நோய் அதிகமா இருக்கும், சுத்தம் இல்லாது. இன்னைக்கு நம்ம இந்த காலரா, மலேரியா, டெங்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குதுல்ல. அந்த காலத்துல இப்பெல்லாம் மாத்திரை நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு சுகமாக்கிறோம்ல, அந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மலேரியாவுக்கு செத்தவங்க அதிகம். அந்த ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, சிங்கத்துக்கு யானைக்கு செத்தவங்களை காட்டிலும் கொசுல செத்தவங்க அதிகம். எதுல? கொசுல செத்தவங்க என்னைக்கு அதிகம். கொசு மலேரியா பரப்பிடும். இன்னைக்கு இருக்கிற மலேரியா எல்லாம் பயங்கரமா இருக்கும், செத்தே போயிடுவாங்க.
இன்னைக்கு வந்து டிபி எல்லாம் இருக்குதுன்னா இந்தியால கியூர் பண்றாங்க. டிபி எல்லாம் வந்தா பழைய காலத்துல வந்து வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி காரியங்களா இருந்தது. அப்போ அந்த மோசமான காலத்துல தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம தன் உயிரை எழுதி வச்சுட்டு சீஷர்கள் தேவனுக்கு, அதாவது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அர்ப்பணிச்சு வந்தாங்க தெரியுமா? அதான் கிறிஸ்தவத்தின் பொற்காலம். அந்த காலத்தான் மறுமலர்ச்சியின் காலம். மார்ட்டின் லூதர் கிங்ல இருந்து ஆரம்பிச்சு மார்ட்டின் லூதர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்து ஜனங்கள் தமக்கென்று வாழாம, தனக்கென்று யோசிக்காம, தனக்கென்று சிந்திக்காம, கத்தர் 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 என்று முன்னெடுத்து நடந்ததுனால அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க, அவங்களை சார்ந்தவர்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அதனால்தான் வசனம் சொல்லுது, உங்களுடைய பொக்கிஷங்களை இவ்வுலகத்துல சேர்த்து வைக்காம பரலோகத்துல சேர்த்து வைங்க. அங்க திருடர்கள் கண்ணமிட்டு திருவதும் இல்லை, அங்க கொள்ளையன் வந்து இருக்கிறது இல்ல, அங்க பூச்சிகள் வந்து அரிக்கிறது இல்ல, அங்க சேர்த்து வைங்க சொல்றாரு. வசனம் சொல்லுது, உன் நினைவு எங்கேயோ உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் மனது இருக்கும். இந்த காரியத்தை குறிச்சு இதுதான் மார்ட்டின் லூதரோட காலம். இதுதான் வந்து யாருன்னா மிஷினரிமார்களோட காலம். இங்க மிஷினரிமார்கள்லாம் வந்து தன் சொத்துக்கள் எல்லாம் வித்து இங்க வந்து கல்வி கூடங்களை, ஹாஸ்பிட்டல்ஸ, ஜனங்களுக்கான நிறைய காரியங்களை கட்டி எழுப்புனாங்க. இதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. இதுதான் என்னது? சரண்டர் லைஃப். இந்த சரண்டர் லைஃப் தான் மிகவும் முக்கியம். சரண்டர் லைஃப் தான் எதுக்கு முக்கியம்? கிறிஸ்தவத்துக்கு மிகவும் ஆதாரமாகவும் ஆணிவேராகவும் இருக்குது சரண்டர் லைஃப். இந்த சரண்டர் லைஃப் இல்லைன்னா, இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு இல்லைன்னா கிறிஸ்தவம் என்பது இல்லை. அப்ப அந்த அர்ப்பணிப்பு என்பது இன்னைக்கு என்னன்னா எட்டிக்காய் போல கிறிஸ்தவ உலகத்துல கசபா மாறிச்சு. அர்ப்பணி சொன்னா என்ன சொல்ல, யாருக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறது? எங்க அப்பாவுக்கு அர்ப்பணிக்குதா, எங்க அம்மாவுக்கு அர்ப்பணிக்குதா, இல்ல எங்க வீட்டுக்காருக்கு அர்ப்பணிக்குதா, என் கணவனுக்கு அர்ப்பணிக்குதா, ஏன் இல்லைன்னா என்ன நாட்டுக்கு அர்ப்பணிக்குதா? சமர்ப்பணம் என்ற வார்த்தை, மனுஷன் யாருக்கு தன்னை அர்ப்பணிக்கணும்னு தெரியாம ஓடினே இருக்கிறான். இந்த விளைவு என்னன்னா மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள போய் முடியுது. யாருக்காக வாழணும்னு தெரியல, என்ன எதற்காக வாழணும்னு தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல. இந்த ஒரு வாழ்க்கை முறை தான் மிகப்பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமே. அப்ப அர்ப்பணிப்பை நம்ம அறிந்து கொள்ளாவிட்டால், அர்ப்பணிப்பு என்ற காரியத்தை புரிந்து கொள்ளாவிட்டா கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்றது பிரயோஜனம் மட்டும் போயிடும். நீங்க போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழனா மிகப்பெரிய ஆபத்தும், மிகப்பெரிய என்ன காரியம் வரனா மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாகுவாங்க. நான் சொல்றேன்னா, யாரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாக ஆவாங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழாதவங்க தான். யாரு மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாவாங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ற பேருல இருக்கிறவங்க தான். யார் ஏமாற்றத்துக்குள்ள வருவாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழாதவங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியாக தன்னை அர்ப்பணிக்காதவங்க. இந்த ராய தீர்ப்பு நாள் யாருக்கு மிகப்பெரிய பாம்பு போட்ட மாதிரி தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது, மிகவும் மோசமான நாள். அது யாருக்குன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இயேசுவை அறியாதவங்களுக்கு இல்ல. நியாய தீர்ப்பு யாருக்கு படு மோசத்தை உண்டாக்குனா இயேசுவை அறிந்தவர்களுக்கு. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. வசனம் சொல்லுது, ஆண்டவர்கிட்ட நியாய தீர்ப்புனால நிற்கும் போது கிறிஸ்தவர்கள் போய் பேசுவாங்க, உன் நாமத்தினால் எல்லாமே செஞ்சோம், விசுவாசத்துல ஓட்டணும், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஊழியம் செஞ்சோம், இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்லுன்னா, ஆமா செஞ்சனாச்சு சொல்லணும், செஞ்ச செய்யலனாச்சு சொன்னான். ஆண்டவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணார்னா, உனக்கு யாருன்னே தெரியாது சொன்னார். உண்மையாவே யாரு தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து கோவத்துல உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லலாம், உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். இது மனுஷ இயல்பு. மனுஷன் மறந்துடலாம் சில நாட்கள்ல. ஆனா வசனம் சொல்லுது, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அப்போ அவர் தெரியாதுன்னு சொன்னார்னா தெரியாதுதான். சில பேர் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருக்கு நீ செஞ்சது பிடிக்கல, நீ சித்தம் இல்லாத செஞ்சுட்ட, அதனால உனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் தெரியாதுன்னு சொன்னா உண்மையா தெரியாதுதான். இப்ப நான் சொல்லலாம், நான் பார்த்துட்டு பார்க்கலன்னு சொல்லலாம், பேசிட்டு பேசலாம், மனுஷனோட இயல்பு. ஆனா ஆண்டவருக்கு தெரியாதுன்னா தெரியாதுதான். அப்ப ஆண்டவர் சொல்லார், உங்களை அறியேன். அப்ப அறியேன் என்ற அர்த்தம்னா ரொம்ப டிராஜடி, அதுதான் ரொம்ப பயங்கரம். ஏன்னா கிறிஸ்தவனும் சர்ச்சில் உட்காந்து இருப்போம், கிறிஸ்தவன் போர்வையில ஊழியம் செஞ்சு நிற்போம், கிறிஸ்தவரும் கொடுத்து நிற்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியாது. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதுன்னா, நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்காம வாழ்ந்ததுதான், ஆண்டவரை சித்தத்தை செய்யாதுதான். சபை மிகப்பெரிய உண்மைன்னா, ஆண்டவரால சில காரியங்களை செய்ய முடியாது.
அவர் எல்லாம் அவரால் கூடாத வசனம் சொல்லுது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாமும் கூடும் வசனம் சொல்லுது. ஆனா ஆண்டவரால செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்குது. அத நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா புரியும். ஆண்டவரால பொய் சொல்ல முடியாது, ஆண்டவரால ஏமாற்ற முடியாது, ஆண்டவரால அநீதியான காரியங்களை செய்ய முடியாது, ஆண்டவரால தீமைக்கு எந்த விதத்துல ஒத்துழைக்க முடியாது, ஆண்டவரால பாவத்தை பார்க்க முடியாது. கற்றுக்கொண்ட மிகப்பெரிய காரியம், ஆண்டவரால பாவம் பார்க்க முடியாது. அந்த காரியத்தினாலதான் இயேசு கிறிஸ்து தேவன் அந்த ஆதியாகமத்துல அந்த ஏவாளோடு ஏதேன் தோட்டத்தை உலாவி கொண்டு இருக்கும்போது, ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டாரு. வசனம் என்ன சொல்றதுன்னா, தாவீது சொல்றாரு, பாதாளத்துல படுக்க போட்டா கூட நீங்க பாக்குறீங்கன்ற. புரியுதுங்களா? வானத்துல ஏறினால நீங்க இருக்கிறீங்க, பூமியின் தாழ்விடத்துல இருக்கிறவங்க நீங்க பாக்குறீங்க, உங்க கண்களுக்கு மறைவாக நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? இப்போ நான் உங்களுக்கு எங்க இருக்கிறேன்னு எப்ப கேட்க முடியும்னா, நீங்க இருக்கிற இடம் தெரியலன்னா தான் எங்க இருக்கிறேன்னு கேட்க முடியும். இப்போ போன் பண்றோம், நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்கிற, எதுக்கு கேட்கிறோம்? நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியல. அப்போ தேவன் ஆதாமை பார்த்து எங்க இருக்கிறன்னு கேட்டாருன்னா, ஆதாம் தோட்டத்துல எங்க இருக்கிறான்னு தெரியல. மாமரம் தெரிஞ்சது, தென்னை மரம் தெரிஞ்சது, நன்மை தீமை அறியத்தக்க கனி தெரிஞ்சது, ஜீவ விருட்சகத்தின் கனி தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சது. ஆதாம ஏவாளுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, பாவம் தேவனை பார்க்க முடியும். நம்ம பாவத்துக்குள்ள என்ட்ரு ஆகும் போது நம்ம சூட பாவம் மூடிடும். தேவனுக்கு ஒரு பிரசன்னம் இருக்குது. நம்ம ஆராதனைக்கும் போது, துதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணரல, பாவத்துக்கு பிரசன்னம் இருக்குது. அதான் இருள். ஆண்டவர் சொல்வாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது, இருளின் காலம் வருது. பாவத்தின் உச்சகட்டம் இருளின் காலம். அப்ப அந்த இருளுக்குள்ள போனானா ஆண்டவர் சொல்றாரு, அங்க இயேசு கிறிஸ்து ஒருவரும் செயல்பட முடியாத ராக்காலம். அந்த இருளுக்குள்ள நாம் என்ட்ரு ஆயிட்டோன்னா தேவனால் கூட செயல்பட முடியாது வாழ்க்கையில. இந்த காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்த காரியத்தை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இது எப்படின்னா, நீங்க வாசிச்சேன்னா இன்னொரு வசனம் இருக்குது. சோதம் கோமாரவை தேவன் அழிக்கும் போது என்ன சம்பவம் நமக்குன்னா, எனக்கு வந்த நியூஸ் படியே சோதம் இருக்குதான் நான் பார்க்க போறேன்ற. வானத்தந்து பார்த்த தெரியாதா? ஆண்டவருக்கு பார்த்தா, வானத்திலிருந்து பார்த்தா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு வந்த காரியத்தின்படி, சோதமின் கூக்குரலின்படி அங்க உண்மையா நடக்குதா என்பதை நான் பார்க்க வந்தேன்னு வந்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லும் போது 3 பேர் எதுக்கு வந்தாங்க? உண்மையா அங்க நடக்குதா? ஏன்னா ஒரு காரியம் பாவத்தினால் மூழ்கடிக்கும் போது தேவனுடைய கண்கள் ஊடுருவி பார்க்கல. தேவன் கடந்து அந்த இடத்த உண்மையாக அறிகிறார். அறியும் போது யாருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குதுன்னா, லோத்துக்கு வருத்தம் இல்லை, ஆபிரகாமுக்கு தான் வருத்தம். இங்க 2 காரியங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். தேவனை அறிந்தவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம். 2 பேரும் நீதிமான் தான். ஆனா ஆபிரகாமுடைய பார்வை வேற, லோத்தோட பார்வை வேற. ஆபிரகாம் கிட்ட வந்த மனிதர்கள் தான் லோத்து கிட்டே போனாங்க. ஆனா லோத்து ஒருபோதும் மன்றாடவே இல்லை. ஆபிரகாம் மன்றாடினான். ஏன்னா தேவனோடு பழக பழக தேவனுடைய குணாதிசயம் வரும். வேத வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனின் நண்பன், லோத்து நண்பன் இல்லை. அப்ப அவங்க சொல்லும் போது அவர் சொல்ற 50 நீதிமான் இருந்தா, ஆபிரகாம் எடுத்தோன்னு கேட்டார், என்னது 50 நீதிமான் இருந்தா நீ அழிக்க மாட்டீரா? 50 நீதிமான் என்ற அந்த காலத்துல வசனத்தின் பிரகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, தேவனோடு தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். நீதிமான் என்ற வார்த்தைக்குன்னா அர்த்தம்னா, தேவன் அக்செப்ட் பண்ற, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற. இப்ப உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு கிளாஸ் தண்ணி குத்தா நான் வாங்கி குடிக்கிறல்ல, அதான் ஏற்றுக்கொள்ளு. தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற 50 நீதிமான் இருக்காங்களா? சொல்ல இல்ல. 45 கடைசியா 10 பேர் வந்தார், 10 பேர் கூட இல்ல. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நாம நினைக்கிற மாதிரி இல்ல, நாம யோசிக்கிற மாதிரி இல்ல. என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு எடுக்கணும், என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு எடுக்கணும், எனக்கு கையளிக்கப்பட்ட காரியங்களுக்கு நான் பொறுப்பு எடுக்கணும். நீங்க பொறுப்பு எடுக்கலன்னா இழந்துடுவீங்க. ஆபிரகாம் தன்னோடு வந்த லோத்துக்கு கடைசி வரைக்கும் பொறுப்பேற்றார், கடைசி வரைக்கும் ஏற்றாரு. ஆனா லோத்து அது கோஆபரேட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கு நான் சொன்ன காரியம் லோத்தோட இருந்த பகை, லோத்துக்குள் இருந்த பகை. அப்ப அர்ப்பணிப்பு, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அர்ப்பணிப்பு, சரண்டர். என்னது சரண்டர்? சரண்டர் என்ற வார்த்தை எங்க கேட்டுக்கிறீங்க?
நம்மளுக்கு நிறைய பேர் வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட போலீஸ்காரர்கிட்ட அவரை குத்துட்டாங்க. போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு? லாடம் கட்டுவாரு, ஐயா ஒடிப்பாரு, காலை ஒடிப்பாரு, தன் இஷ்டத்துக்கு அவர் செய்வாரு. அது பேர் தான் சரண்டர். உனக்கு புரியுதா? அப்ப சரண்டர் என்பது நீங்க கடவுள் உங்களை அர்ப்பணிக்கிறது. இப்ப நான் பசங்க இருக்கிறாங்க, ஒரு பேனா எடுத்து குத்துட்டேன். அந்த பேனா அவங்க என்ன வேணா பண்ணலாம். பேனா வச்சு எழுதலாம், பேனாவை ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம், பேனாவை குத்தி போடலாம், பேனாவை ஒச்சு போடலாம், பேனாவை குப்பில போடலாம். அவங்க இஷ்டத்துக்கு அந்த பேனாவை செய்யலாம். அது பேர் தான் அந்த பேனாக்கு சரண்டர். அதே மாதிரிதான் சரண்டர் லைஃப் என்னன்னா, நான் ஆண்டவர் குத்துது என்ன, அவர் என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி, ஒரு விளங்குற மாதிரி ஒரு காரியம் சொல்றேன். எல்லாரும் எல்லாம் டச் பண்ணி யூஸ் பண்றோமா? நம்ம கையில இருக்குது. நம்மளுக்கு விருப்பமானது அதுல பாக்குறோமா? யூஸ் பண்றோம். சில நேரத்துல நம்மளுக்கு போன் கோஆபரேட் பண்ணாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? போன் ஹேங் ஆயிடுச்சு. உங்க விருப்பத்தை செய்யாது, நீ நினைக்கிறத பார்க்க முடியாது, ஹேங் ஆகுது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம கடவுள் கையில ஹேங் ஆகி நிக்கிறோம். ஆண்டவர் ஒன்ன மாத்த விரும்புறாரு, உன்னை செயல்படுத்த விரும்புறாரு, நம்ம ஹேங் ஆகி நிக்கிறோம். நம்ம போன் நம்ம ஹேங் ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆண்டவர் கோவப்படுவாரு. நான் செய்ய நினைக்கிறேன், நான் உன்னில் காரியத்தை நான் யோசிச்ச ஆண்டவர் எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த விளக்கம் புரிஞ்சுக்கோங்க. போன் ஹேங் ஆகி கையில நிக்கிற மாதிரிதான் நாம ஹேங் ஆகி ஆண்டவர் கையில இருக்கிறோம். புரியுதுங்களா? அப்ப அது ஒண்ணுத்துக்கு உபயோகமா இல்லாம இருக்கும்போது நம்ம எப்படி வருத்தப்படுறோமோ, துக்கப்படுறோமோ, ஐயோ 13,000 15,000 20,000 கொடுத்து வாங்கின போனு இன்னைக்கு நான் சொல்லுவதே கேட்க மாட்டேதுன்னு சொல்லி நம்மளுக்கு அப்டேட்டுக்கு கேட்கறேன்ல. நம்ம சொல்லுவோம்ல, சில காரியம் மாறணும், சில காரியங்களை டெலீட் பண்ணணும், சிலதை எரேஸ் பண்ணணும், சில மெமரி ஃபுல்லா இருக்குது, இந்த காரியங்களை செஞ்சா திருப்பி ரெக்கவரி பண்ண. அதே மாதிரிதான் நம்ம ரெக்கவரிக்காக காத்துன்னு இருக்கிறோம். இந்த மெசேஜ் நம்ம ரெக்கவரி பண்ணணும். அதே மாதிரிதான் 30,000 ரூபாய் போனுக்கு யோசிக்கிறோம். நம்ம எவ்வளவு வேல்யூ தெரியுமா? இயேசுவோட ரத்தம், அவரோட ரத்தத்தினால் வாங்கப்பட்ட நாம் அவர் களத்துல ஹேங் ஆகி நிக்கிறோம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு துக்கமா இருப்பாரு. இந்த பிரசங்க என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு துக்கம், அர்ப்பணிப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 20 1-4. ம் 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 ஆ ம் ம் என்ன காரியம்னா, பெனாதாத்னு ஒரு ராஜா வராரு. அவரு இஸ்ரேவேலின் ராஜா தானே. இஸ்ரேவேலின் ராஜாவாகி ஆகாப் கிட்ட வந்து அவர் சொல்லாரு, உன் நாடு என் நாடு, உன் பிள்ளைங்க எனக்கு சொந்தம், உன் மனைவி எனக்கு சொந்தம், உன் இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் எனக்கு சொந்தம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், உங்க வீட்டுல வந்து கால் மேல கால் போட்டு சேர்ல உக்காந்து, இன்னில இருந்து உங்க பீரோ எனக்கு சொந்தம், உங்க கார் உங்க வண்டி எதுவா இருந்தாலும் எனக்கு சொந்தம், உங்க பிள்ளைகள் எல்லாம் எனக்கு சொந்தம், அடிமைகளா இருக்கணும். பதில் என்னவா வரும்? என்ன சொல்லுவோம்? யோசிப்போம்ல. இதுதான் வந்து என்ன காரியம்னா யோசிச்சிருக்காரு. இததான் வந்து அன்னைக்கு பெனதாத் என்ற ராஜா சொல்றான். அவன் மிகப்பெரிய வல்லரசு ராஜா. அப்போ அந்த ஆகாப் என்ன சொல்றான்னா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இன்னிய முதற்கொண்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் ஆண்டவனே என்று அர்த்தம்னா அவர் அடிமையா ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவனே என்பது அர்த்தம், நம்ம ஆண்டவர் சொல்றேன்ல, ஆண்டவர்னா என்னை ஆள்பவன், எனக்கு அவருக்கு நான் சொந்தம், அவரு கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறேன். ஆண்டவரேன்னு கூப்பிடுறேன்னா என்ன அர்த்தம்னா, நான் அவர் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறேன், எனக்கு எல்லாமே அவரு தான். அப்போ இந்த ராஜா சொல்றாரு, ராஜா யாரையும் ஆண்டவன் சொல்ற, எனக்கு நான் இந்த இஸ்ரேவேலை ஆள்றேன், ஆனா எனக்கு நீ தான் ஆண்டவன், உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவர்கள் என்று சொல்லினான். அதுதான் சரண்டர். சரண்டர்னா என்ன அர்த்தம்னா,
இன்னைக்கு அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு என்னை ரட்சகரா ஏற்றுக்கொண்டியோ, என்னைக்கு என்ன ஆண்டவருன்னு உன் வாயில சொன்னியோ, என்னைக்கு பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டையோ, அன்னைக்கே நீ எனக்கு சொந்தம். ஆண்டோட வார்த்தை என்னது? உன் குடும்பம் எனக்கு சொந்தம், உன்னுடைய எல்லா பொருட்களும் எனக்கு சொந்தம். அப்ப நாம என்ன சொல்றோம்? ஆமா ஆமா நாங்க சொல்லிட்டு வந்து இன்னைக்கு ஹேங் ஆகி நிக்கிறோம். என்ன இருக்கிறோம்? அவர் சொன்னாரு, நீ எனக்கு சொந்தம், உன் வாழ்க்கை எனக்கு சொந்தம், உன் குடும்பம் எனக்கு சொந்தம், உன்னுடைய இதெல்லாம் எனக்கு சொந்தம். ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல நாம ஆமான்னு சொல்லிட்டோம். ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல சொல்லிட்டோம், ஆமான்னு சொல்லிட்டோம். இப்ப அவர் சொந்தமானத அவர் செயலாக்கப்படும் போது, அவர் சொந்தமானத அவர் உபயோகப்படுத்தலாம்னு நினைக்கும் போது நாம என்ன பண்றோம்னா ஹேங் ஆயிரும். என்ன பண்றோம்? ஹேங் ஆகி நிக்கிறோம். செயல்படாதீங்க, ஆல்டர் பண்ணாதீங்க. நம்ம வீட்டை ஆண்டர் கிட்ட குடுத்துட்டு ஆண்டர் ஆல்டர் பண்ண போகுது, நம்ம சொல்ல வேணா இதை எதுவும் இடிக்காதீங்க, இதை எதுவும் பண்ணாதீங்க. இங்க ஹேங் ஆகி நிக்கிறதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைய பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு தான். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்மளுடையவர்கள் அல்ல, நாம அவருடையவர்கள், நாம அவர்களுக்கு சொந்தமானவர்கள், நாம அவரை நம்பி இருக்கிறவர்கள். நமக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, மை லைஃப் சொல்றோம். என் வாழ்க்கை, என் ரூல்ஸ், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், என் விருப்பத்தை வாழணும், எனக்கு பிடிச்சதை செய்யணும், என் மனசுக்கு தோன்ற. நான் சொன்னேன்னா, நான் பெனிஹின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்டிருந்தேன் காலையில. அவர் தான் சொன்னார, 48 வருஷம் ஊழியம் செய்யறாரு. எத்தனை வருஷம்? அவர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து 50. இங்க யாருன்னா 50 வயசு? யாருமே இல்ல. 50 வயசு கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தாரு. அவரு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, மாம்சம் என்பது, தயவு செய்து புரிஞ்சுக்க, மாம்சம் என்பது என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நமக்குள் ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவர் இல்லாம யோசிக்குது, செயல்படுது தான் மாம்சம். மாம்சம்னா என்ன சொல்றாங்கன்னா, இது இல்ல மாம்சம். மாம்சம்னா இது இல்ல, இந்த சரீரம் இல்ல. ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ்க்கை தான் மாம்சம். வசனம் சொல்றது, மாம்சத்தின் கிரியையில 1% கூட இது வரைக்கும் நன்மை இல்லைன்றாரு. ஒரு 50 வருஷம் ஊழியத்துல எவ்வளவு நம்ம வாசின ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானவர் குறிச்சு ஒரு மிகப்பெரிய மாற்றம். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காரியம் வந்துச்சு. ஆமென். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாரு. அந்த புக் எழுதி அது கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. அந்த காரியம் ஆவியான குறிச்சு அவ்வளவு பெரிய வெளிப்பாடு கொடுத்தது அவர் தான். அவர் சொல்றாரு, என்ன காரியம் சொல்றாருன்னா, மாம்சம் 100% தீமையை உண்டாக்குன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நன்மை வராத ஒரே காரியம் மாம்சம் தான். வசனம் சொல்றது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 இருந்து போய் வாசிச்சு பாருங்க. அது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில உருப்பிட முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில முயற்சி செய்ய வேண்டியது காரணம் மாம்சத்தை அழிக்குது என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் முன்பட வேண்டியது. அப்ப தேவன் சொல்றாருன்னா, இதை போல எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமே. அர்ப்பணிக்கிறதுனால வர ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. அர்ப்பணிக்கிறதுனால வர ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. அர்ப்பணிப்பு என்பது என்னன்னா, நீங்க இல்ல, நான் இல்ல, என் விருப்பம் இல்ல. இப்ப நான் ஆண்டவரை எத்தனை வயசுல ஏற்றுக்கணும்னா, அந்த வயசுல இருந்து அதுல இருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவும் ஆண்டவர் தான் எடுக்கணும். என் வாழ்க்கையில வேற ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நான் செய்யவே கூடாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நான் செய்யும் போது மிகப்பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில வரும். அவங்களுக்கு ஒரு காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம், நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னாரு, ஆபிரகாமே, ஆபிராம், நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படியான காரியங்களை சொல்லி அனுப்புனாரு. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நீ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுக்கல. ஆபிரகாம் தேவன் சொன்னது என்னது? கரெக்டா வாசிங்க. தேவன் சொன்ன காரியம் கரெக்டா வாசிங்க. 12ல இருந்து. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகும் சொல்லிட்டாரு. 4ஆம் வசனம். அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட. இவருனா செஞ்ச மிஸ்டேக் தான் தெரியுமா? புறப்பட்டு போனது மிஸ்டேக் இல்ல, லோத்து வந்தது மிஸ்டேக். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன மாதிரியே செய்யணும். புரியுதுங்களா? அர்ப்பணிப்பு என்பது என்னன்னா, அவர் சொன்னதை இப்ப ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டாரு. அப்பா வேணான்ட்டாரு, அம்மா வேணாம், குடும்பம் வேணாம், இன ஜனம் எதுவுமே வேணாம், நான் வரேன். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த லோத்தியம் கூட்டிட்டு வந்தார். தேவனுடைய வார்த்தை எப்படின்னா, நீங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படியாத வரைக்கும் அடுத்த கட்ட ஆலோசனை நம்ம வாழ்க்கையில வரவே வராது. அடுத்த கட்ட வழி நடத்தலும் வரவே வராது. அடுத்த ஓப்பனிங்கா வரவே வராது. நீங்க வாசிச்சீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல வந்தார் லோத்து. நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் எங்க போ சொன்னாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் எங்க போனாரு? நீங்க பார்த்தா ஆபிரகாம் தரிசனமாகி 7ஆம் வசனம் வாசிப்போமே. 10 வாசிங்களேன். வீடம் விட்டு புறப்பட்டு பெயர்ந்து பெத்தலுக்கு 7 வாசிப்போம். 6ல இருந்து. அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த தேசத்தை உன் சந்நிதி கொடுப்பேன். என்ன சொன்னாரு? அப்ப ஆண்டவர் சொன்ன தேசமும் அந்த தேசமும் ஒன்னா? அவர் வந்துதான். அப்ப அவர் எங்க இருக்கணும்? அங்கதான் இருக்கணும். எங்க இருக்கணும்? அவர் எங்கதான் போனாரு? நீங்க வாசிச்சீங்கன்னா 9ஆம் அவர் அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனா அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. எதனால பஞ்சம் உண்டாயிற்று? என்ன வந்துச்சு? ஏன் பஞ்சம் வந்துச்சு? அவர் அந்த தேசத்துக்கு போனதுனால பஞ்சம் வந்துச்சு. அவர் கானான்ல இருக்கிற வரைக்கும் பஞ்சம் வராது. ஆண்டவர் அடையாளமா சொல்றாரு, நடந்து வந்துட்டாரு. அவர் போகும் இடம் இன்னதென்று அறியாத அவர் போனதுனால ஆண்டவர் நடத்தி வந்துட்டாரு. அவர் கானான் பெத்தேல்ல கூடாரம் போட்டு ஒரு பலிப்பீடம் கட்டி பலியும் செலுத்திட்டாரு. தேவனுக்கும் அவருக்கும் உறவாயிடுச்சு. அவருக்கு இந்த இடத்தை கொடுப்பேன் தேவன் தரிசனமாகி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணா அங்கதான் இருக்கணும். அவர் என்ன பண்ணாருன்னா தெற்கே பிரயாணம் பட்டி ஒரு வனாந்தத்துக்கு போய் வசனம் சொல்லுது, அந்த வனாந்தத்துல பஞ்சம் வந்துச்சு. எதனால பஞ்சம் வந்துச்சு? அவரு அந்த இடத்துக்கு போனதுனாலதான் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே என்ன பண்ண ஆபிரகாம்? யோசிச்சு ஆண்டவர் ஏதோ சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில பஞ்சம் வந்தாலே, குறைவு வந்தாலே, தேவனுடைய நடத்துதல் இல்லாம போனாலே யோசிக்கணும். அவர் என்ன பண்ணாரு? யோசிச்சு உடனே அவர் எங்க வரணும்னா கானானுக்கு வரணும். அவர் எங்கதான் போனாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போன உடனே என்ன ஆச்சுன்னா சாராலியா இழக்கிற சூழ்நிலை வந்துச்சு அவருக்காங்க. எப்பவுமே ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கிறதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்ற இடத்துல இருக்கும் போதுதான் பாதுகாப்பு. ஆண்டவர் சொல்லுறத செய்யும் போதுதான் ப்ரொவிஷன், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். நீ ஆபிரகாமா இருந்தாலும், நீ அழைக்கப்பட்டவனா இருந்தாலும், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணத நிறைவேற்றுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்தாலும் நீங்க கொடுக்கப்பட்ட இடத்துல இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். ஆபிரகாமுக்கு முதல்ல பஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் முதலுக்கே மோசம், அவங்க மனைவியே இழக்கிற சூழ்நிலை வந்துச்சு ஆபிரகாமுக்கு எகிப்துல. தேவன் கிருபையா இறங்கி ஒரு பயத்தை உண்டாக்கி ஒரு நடுக்கத்தை உண்டாக்கி எகிப்துல இருந்து அவரை விடுவிச்சார். நீங்க வாசிக்கன்னா அதுக்கப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா திரும்பவும் தென் திசை 13ஆம் வசனத்தை வரும்போது திரும்பவும் கானானுக்கு வந்துட்டாரு. திரும்பவும் காண வந்துட்டாரு. நீங்க தேவனுடைய பிளான்ல இருந்து போகிற ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு வெடிகுண்ட பிசாசு செட் பண்ணுவான். உங்களுக்கு பிசாசோட ஹைலைட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, அவங்க ஒரு ரிமோட் பாம்பை செட் பண்ணி அனுப்புவான். ரிமோட் பாம் என்னது? ரிமோட் கண்ட்ரோல்ல செட் பண்ற பாம்பை செட் பண்ணி அனுப்புவான். நீங்க வழி மாறும் போது நம்ம எப்பப்பெல்லாம் கடவுளுடைய திட்டத்துக்கு விரோதமா போகிறோம் நம்ம வாழ்க்கையில ஒரு பாம்பு வச்சிருவோம். அந்த பாம்பு எப்ப வெடிக்கனா
அவனுக்கு எப்ப தேவையோ அப்ப வெடிக்கும். சொல்லுங்க, அவனுக்கு எப்ப தேவையோ அவன் ஒரு பாம்பு செட் பண்ணுவான். தேவ பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் பிசாசால நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னைக்கு தேவ திட்டத்துக்கு புறம்பா ஒரு ஸ்டெப் வச்சா கூட உள்ள வந்துருவான். பாவம் என்பது பிசாசுக்கு வாசலை திறந்து நம்முடைய வாழ்க்கையில பிசாச காய் நகர்த்தும்படி நடத்துவது. உங்களுக்கு தெரியுமான ராஜ தந்திரங்கள் இருக்கும். என்ன பண்ணானா, சில பேரெல்லாம் ஸ்பைஸ் என்ன ஒற்றர்களா வைப்பாங்க. இப்ப நம்ம சமீபத்துல ஸ்லீப்பர் செல்ஸ், அவங்க நமக்குள்ள இருக்கிறாங்களே தெரியாது. அப்படி வெக்கப்பட்டாலே ஆகார் எந்த தேசத்தை சேர்ந்தவங்க தெரியுமா? எந்த தேசம்? எகிப்து. எப்ப வந்தாங்க அவங்க? அவர் டைவர்ட் ஆகி வந்தார் தெரியுமா எகிப்துக்கு? அப்போ ஆர்வன் சில பிரைஸ கொடுக்கும் போது, சில பரிசுகளை கொடுக்கும் போது ஆகாரே குத்தமிச்சிட்டான். ஆகாரு ஆபிரகாமுக்கு பாம்புன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. தண்ணி ஊத்தும் போது ஆகார் தண்ணி ஊத்தும் போது என்ன சொல்லிருப்பாரு? நாமா வேலை செய்துப்பா, நாமா சோறு போட்டுப்பா, இந்த சாரால் செய்யாத சப்பாத்திய கூட இந்த ஆகார் பிரமாதமா செஞ்சிருக்குதே. அப்பா உனக்கு பாம்பே அந்த ஆகார் தான். நீ எப்பப்பெல்லாம் காடோடைய பிளான்ல இருந்து போறியோ அப்பப்பெல்லாம் சில பாம்பை செட் பண்ணி அனுப்புவான். நீங்க வாசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆபிரகாம் வரும்போது நீங்க வாசிச்சீங்கன்னா, அவருக்கு ஒருமித்து குடியிருக்க இடம் இல்லாத பொழுது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை உண்டாச்சு. யாருக்கு சண்டை உண்டாச்சு வசனம் சொல்லுது? யார் தம்மா சண்டை போட்டா? லோத்து சண்டை போட்டாரு. நீங்க தெளிவா மூல பாஷையில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு இது சொல்லுது, ஆபிரகாம் லோத்தை பார்த்து கெஞ்சினானா, சண்டை போடாது. இப்ப லோத்த இப்படி சண்டை போடுவான்னு தெரிஞ்சதுனாலதான் லோத்த அங்க விட்டு வர சொன்னார். லோத்த புள்ள போல ஆபிரகாம் சிநேகித்தாரு. ஆனா லோத்து ஆபிரகாம அப்பாவா ஏத்துக்கல. எல்லாருடைய இருதயத்தை அறிந்த தேவன் அதனாலதான் சொன்னாரு, அவனை அங்கேயே டிராப் அவுட் பண்ண, அங்கேயே நிறுத்திடு. ஆனா நீயும் மனைவி மட்டும் வா. தேவன் ஆட் பண்ணாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை. நீங்க வண்டி வாங்குறவங்களுக்கு தெரியும், வண்டி வாங்கும் போது அந்த வண்டி ஆர்சி புக்ல பதிவு பண்ணி வரும், இந்த ஃபிட்டிங் தான் அதுல இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்தா போலீஸ்காரன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கட்டிடுவான். இதெல்லாம் வண்டிக்கு கட்டு, இதெல்லாம் எடு, ஏன் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா தேவன் ஆட் பண்ணாத ஒன்னும் வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லை. நாங்க கார்ல எல்லாம் போவோம், பின்னாடி பெரிய பெரிய பம்பர் எல்லாம் போடுவாங்க. எதுக்கு போடுவாங்கன்னா கார் அடிபடக்கூடாதுன்னு. ஆனா ஆர்டிஓ போலீஸ பார்த்தா இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கழட்டு, இது வராது. ஏன்னா எது நம்மோட ஆட் ஆகணும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம நினைச்ச ஆகார் நல்லதுன்னு நினைப்போம், நாம நினைப்போம் லோத்து நல்லதுன்னு நினைப்போம். ஒரு நாள் வரும்போது ஆபிரகாமோடு யார் சண்டை போட்டார்னா லோத்து தான் சண்டை போட்டார். அப்ப ஆபிரகாம் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, உன் மேய்ப்பருக்கும் உனக்கும் எனக்கு வசனம் சொல்லுது, ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்ப ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். அப்ப அவரு என்ன கண்டுபிடிச்சார்னா, தேவன் சேர்க்காத ஒரு நபரை நம் வாழ்க்கையில சேர்க்க முடியாது. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில சுய சித்தம் என்பது இல்லவே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும், ஆபிரகாம் வாழ்க்கையில முதல் பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் சொல்லாத காரியங்கள் உள்ள வரும்போது. நீங்க தெரிய வேணா, அர்ப்பணிக்கப்பட்டவனா கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியின் வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இருக்குதுல சந்தோஷமான. கிறிஸ்தவ வாழ்க்கை எதோட ஆண்டவர் கம்பேர் பண்ணனா, பிறந்த குழந்தையோட கம்பேர் பண்றாரு. அந்த குழந்தை அழுது இருக்குது, துக்கம் வந்து அழுதுக்குதா? எறும்பு கச்சா அழும், பசிச்சா அழும், எதனா உடம்பு சரியில்லைன்னா அழும், ஏதாவது மன துக்கத்துல அழுது இருக்குதா? ஏதாவது குழந்தை எனக்கு தெரிஞ்சு அழுது இல்ல. மன துக்கத்துல நான் பாக்குறேன், 2 குழந்தைய வச்சுருக்கிறேன், மன துக்கத்துல அழுது இல்ல. அப்ப மன துக்கம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்ல. எப்ப இல்லைன்னா ஆண்டவர் நடத்தும் போது. ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்பி நீங்க குழந்தையா மாறுங்கன்றாரு. குழந்தை என்பது அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவையே சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. பேசும்போது கூட அவர் சொல்லுதே பேசணும், செய்யும் போது அவர் சொல்லுதை செய்யணும், நடக்கும் போது அவர் நடக்குது செய்யணும். என்னதான் லோத்து அண்ணன் புள்ளியா இருந்தாலும் ஆண்டவருக்கு சொல்ல முடியாது, ஆண்டவர் சொல்ல வர முடியாது. அந்த ஆகார் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆட் பண்ணாததெல்லாம் பிசாசு நம்ம வாழ்க்கையில ஆட் பண்ணிட்டோம். சொல்லுங்க, ஆண்டவர் ஆட் பண்ணாததெல்லாம்
பிசாசு ஆட் பண்ணுவேன். ஆண்டவர் ஆட் பண்ணாருன்னா நல்லது, பிசாசு ஆட் பண்ணாருன்னா கஷ்டம். நீங்க வாசிச்சீங்கன்னா அப்பதான் கட் பண்ணி லோத்த என்ன பண்ணுவாரு, லோத்த கட் பண்ணி அனுப்புவாரு. லோத்து போன உடனே ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுவாரு. ஏன் அது வரைக்கும் பேசல? லோத்து இருக்கிற வரைக்கும் பேச மாட்டாரு. ஆண்டவரை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் சொல்லுது, நீங்க சோதம் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக பாவிகளாம இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவன் என்ன பண்ணானா, அவன் சோதம் போய் சேர்ந்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனம் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு தான் போகும். நீங்க பாசிச்சீங்கன்னா ஆபிரகாம கொண்டு வந்தாரு எகிப்துல இருந்து. தேவன் என்ன பண்ணாரு, லோத்தை ஏன் கொண்டு வரல சோதம்ல இருந்து? அவனுடைய திட்டம் வேற. அழைப்பு ஆபிரகாமுக்கு, அழைப்பு லோத்துக்கு இல்ல. ஒண்ணு நீ வந்தியா, மனம் திரும்பி வாழணும். நீங்க போனீங்கன்னா எகிப்துல இருந்து ஆபிரகாமை ஏதோ ஒரு பிளான் போட்டு கொண்டு வந்தாரு கானானுக்கு. ஆனா லோத்தை கொண்டே வரல, லோத்தோடு பேசல தேவன். லோத்து போன வசனம் சொல்லிட்டு அவன் ஏறெடுத்து பார்த்து இருக்கிற இடத்துல வடக்கு அவன் போனான். நீ பார்க்கிற இந்த பூமி. லோத்து போன உடனே, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, 14வது வசனம் 3:14 சொல்லுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுறாரு. ஆண்டவர் யார் யாருக்குன்னா பேசணும்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற லோத்து போனாதான் கர்த்தர் பேசுவார். பேச மாட்டார். தெளிவா இருக்கும். நாம மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்பலன்னா கடவுளோட வார்த்தை வராது, வரவே வராது. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் பேசினாரா, போயிட்டு பார்வோன் கூட பேசிட்டாரு ஆபிரகாம் விஷயத்துல. ஆனா ஆபிரகாம் கிட்ட பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு பயமா இருந்தது. இப்ப தப்பு பண்ணிட்டு ஆபிரகாம் போறாரு வேற வழியா. ஆண்டவர் என்ன பேசணும், ஆபிரகாமே நீ போறது தப்பு, நீ போற ஆபிரகாம்னு பேசின ஆபிரகாம் வந்துருவாரா இல்லையா? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசவே இல்லை, பார்வோன் கிட்ட பேசினாரு. உங்க எதிரி கூட பேசுவாரு, உங்க கூட பேச மாட்டாரு. ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் உணர்னால அழுது இருக்கிற ஆண்டவர் பேசலன்னா ரொம்ப கஷ்டம். 6-8 மாசம் என் வாழ்க்கையில ஆண்டோட சத்தத்தை கேட்டாம அழுது இருக்கிறேன். சுத்த விட்டார் ஆண்டவர். யார் பேசாம ஆண்டவர் பேச சொல்ல, ஆண்டவர் என்ன பேசினா பார்வோன் கூட பேசினாரு. யார் கூட பேசினாரு? எகிப்து ராஜாவாகிய பார்வோனோட பேசினாரு. ஆபிரகாம் கூட பேசவே இல்லை. திருப்பம் லோத்து பிரிஞ்சு போடவுடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசினார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் ரொம்ப பொசசிவ். பொசசிவ் என்ற வார்த்தை இப்ப நிறைய பேர் தெரியும். அவர் நம்ம மேல பக்தி வைராக்கம், நம்ம அன்பு மேல அவ்வளவு அட்ராக்டா இருப்பாரு. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு சொந்தம் இல்லாத காரியத்துல ஈடுபடும் போது அவர் சிங்கம் போல மாறிடுவார். நாங்களுக்கு சொல்லிக்கிறல்ல, ஸ்னீக்கர்ஸ் விளம்பரம், நீயாவே இல்லை, ஆண்டவராவே இருக்க மாட்டேன். ஆண்டவர் அன்பின் கதாபாத்திரமா பார்த்துட்டு என்னைக்கு நம்ம மாறுறோமோ அவரை சிங்கமா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆண்டவர் பொசசிவா சொல்ல ஜெல்லஸ் ஆகுறேன். நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்றாரு. நான் என்ன சொன்னேன்னா, யாருன்னா எரிச்சல் பட்டா ஆண்டவர் பாதுகாப்பாரு. ஆண்டவரே எரிச்சல் ஆனாருன்னா யாருகிட்ட போய் முறையிடுது? அப்புறம் வசனம் வாசிச்சீங்கன்னா அது கீழெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசிட்டு எல்லாம் காரியம் முடிச்சிட்ட பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இவருக்கு என்ன ஆனா இருக்கிற ஒரே லோத்தையே அனுப்பிட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேக்கப் பண்ணிட்டாரு. இப்ப ஆபிரகாமுக்கு என்ன ஆனா குழந்தை தருவேன்னு சொன்னாரு. அவர் மனசு என்ன இருக்கும், ஆண்டவர் செய்யணும்னு காத்து இருக்கணும். ஆண்டவர் இனிமே காலதாமதம் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் குறிச்சாருன்னா அந்த குறிச்ச காலத்துல நடத்துவாரு. நம்ம டிலே பண்ணா ஆண்டவர் டிலே பண்ணுவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில குழந்தை இன்மைக்கு காரணம் யாருன்னா ஆண்டவர் இல்ல, ஆபிரகாம். 75 வயசுல வந்தாரு. கிட்டத்தட்ட 1 வருஷம் எத்தனையோ வருஷத்துல போயிட்டாரு. கிட்டத்தட்ட லோத்து இருக்குது கிட்டத்தட்ட அவங்களோட டிராவலிங் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருக்கும். லோத்து போயிட்ட பிறகு அவருக்கு என்ன புத்தி வந்திருக்கணும், ஆண்டவரே நீ என்ன சொல்றீங்க தானே கேட்கணும். நீங்க யாருன்னா நம்மளோட மனநிலையை சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்ட நம்ம மனநிலையை சொல்றேன். ஆண்டவர் சொன்னது ஆண்டவர் கிட்டதான் கேட்கணும். லோத்து போயிட்டான், அவர் என்ன கேட்கணும், அடுத்தது நான் என்ன பண்ணேன்னு தானே கேட்கணும். அவர் என்ன தம்மா சொல்றாரு, எலியாசரை நீங்க மாத்துங்க, அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வாங்க. ஆண்டவருக்கு நம்ம பிளான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன பண்றோம், இவனை நீ பாத்துக்கோங்க,
ஆண்டவர் குழந்தை மாதிரி ஆபிரகாம் கிட்ட பேசுவார். நீங்க வாசிச்சீங்கன்னா, அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறாரா என்றார். எனக்கு எல்லாமே இவன் தான் சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே. ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளினாரு. உடனே புரிஞ்சுது, இவன் நம்மளுக்கு சுதந்திரவாளி இல்ல. என்ன பண்ணணும்? அவரு என்ன பண்ணணும்? யார் இடத்துல குழந்தைய பெத்து எடுத்துக்கணும்? அவரு சாராள் கிட்ட. யாரு புறப்பட்டு வந்தாங்க? யாரு? ஆபிரகாமோ சாரால தான் வந்தாங்க. அப்போ உனக்கு குழந்தை பிறகுனா யாருகிட்ட குழந்தை பிறக்கும்? சாராள் கிட்ட தான். அப்ப ஆண்டவர் பேசும்போது சாராளுடைய இருதயத்தை சாத்தான் ஏவுறான். என்ன தம்மா பிளான் சொல்றான்? ஆகார்னு ஒருத்தருக்கிறா, நீ அவளை எடுத்துக்கோ. இவரு என்ன சொல்லணும்? ஏமா நீ நானு தான் வந்தோம், ஒரு உடன்படிக்கை உனக்கு எனக்கு தான், வாக்கு தத்துவமும் உனக்கும் எனக்கு தான். நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறோம். தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் இனஜன பந்துக்களையும் எல்லாம் விட்டு வந்தோம். ஒரு லோத்து வந்தான், லோத்தால பிரச்சனை வந்துச்சு, லோத்தை கழட்டி விட்டாச்சு. ஒரு எலியேசர் நான் நம்பி நின்றேன், எலியேசரை நம்ம வாழ்க்கையில சதம் இல்லைன்னு தேவன் சொல்லிட்டாரு, எலியேசரும் கழட்டியாச்சு. இன்னைக்கு ஆபிரகாம் எதுக்குமா இந்த ஆகார்னு கேள்வி கேட்டுக்கிறோமா இல்லையா? ஒரு தப்பு பண்ணும்போது அந்த தப்புல இருந்து பாடத்தை கத்துக்கணும். ஆபிரகாம் சொல்லி இருக்கணும். ஆபிரகாம்னா சொல்லி இருக்கணும், ஏங்க இதுக்கு முன்னாடி போயிட்டு அந்த ராஜா கிட்ட போய் சண்டை போட்டு லோத்தை மீட்டு வரலாம் தெரிஞ்சதுல, நல்லா யோசிக்கிற மைண்டு தானே. ஆனா இவர் சொல்லி இருக்கணுமா? இவரு நான் சொன்னாருன்னா அந்தமா பிளான உடனே சார் நீங்க வாசிச்சீங்கன்னா வேத வசனத்தை ஸ்பீடா ஓடிடாதீங்க, பொறுமையா வாசிக்கும் போது, சாராய் ஆபிரகாமை நோக்கி, பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஏன் இந்த வார்த்தையை எழுதி வைக்கணும்? அப்ப தேவனுடைய சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிய மறுத்து தன் மனைவியாக சாராளின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். அப்ப அர்ப்பணிக்கப்பட்டவங்க யார் வார்த்தை கீழ்ப்படினா? தேவனுடைய வார்த்தைக்கு தான், தேவன் சொல்லுறதுக்கு தான். அது யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா இருக்குமானா அதை கேட்க கூடாது. சொல்லி இருக்குமானா ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? பாட எடுத்துக்கணும். ஏமா நீ சொன்னது தப்பு, இத செய்யக்கூடாது, நான் துணிகரமா நிறைய காரியம் செஞ்சதுனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன், தயவு செய்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய ஆபிரகாம் மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பைபிள்ல ஏன் எழுதுனா கீழ்ப்படிய கூடாத வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார்? கீழ்ப்படிய கூடாத வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறகுது 86 வயசுல இஸ்மவேல். 86 வயசுல இஸ்மவேல். நீங்க வாசிச்சீங்கன்னா சாராள் இடத்துல ஒரு அற்பமா எண்ணி ஆகார் வனாந்திரத்துக்கு ஓடும். தப்பு பண்ணிட்டு எங்க ஓடுவாங்க? வனாந்திரத்துக்கு ஓடுறாங்க. இப்ப ஆண்டவர் யாருகிட்ட பேசணும்? ஒண்ணு ஆபிரகாம் கிட்ட பேசணும். ஆண்டவருக்கும் ஆகாருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவருக்கும் ஆகார அழைப்புக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவருக்கும் ஆகாருக்கும் சுட்டுப்பட்டாலும் ஒண்ணுமே இல்லை. யாருக்கு சம்பந்தம்னா ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கு தான் சம்பந்தம், ஆண்டவருக்கும் சாராளுக்கு தான் சம்பந்தம். நீ துணிகரம் போகும்போது இவங்க 2 பேர்கிட்ட ஆண்டவர் பேசல, ஸ்ட்ரைட்டா வனாந்திரத்துக்கு போயிட்டாரு. ஆகார் கிட்ட பேசுறாரு, நீ போய் அடங்கிரு. என்னைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம விலகுறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறத நிறுத்திடுவார். நீங்க வாசிச்சீங்கன்னா ஆகாரோட பேசினாரு. நீங்க வாசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வரைக்கும் பார்த்தா 99 வயசு, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசல, சாராளோடையும் பேசவே இல்லை. அவங்க வாழ்க்கையில அவங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம கரெக்டா தான் செஞ்சுன்னு இருக்கிறோம், நம்ம கரெக்டா தான் பண்றோம், எல்லாம் பர்ஃபெக்டா செய்யறோம். 13 வருஷம் ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பே இல்லை.
அப்ப திடீர்னு 99 வயசுல ஆண்டவர் வராரு. வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லி என்ன தம்மா சொன்னாரு? உத்தமனா இரு. என்ன சொன்னா தெரியுமா? நீ வந்து உத்தமனா இரு. அந்த வார்த்தை சொல்ல, டு நாட், நீ என்ன காரியம்னா நீ குற்றமற்றவனா வாழினர். என்ன சொன்னாரு? நான் சொல்றேன் கைஸ், போய் தண்ணி ஏத்தணுவானா என்ன அர்த்தம்? எனக்கு தண்ணி இல்ல, தண்ணி ஏத்தணும் அர்த்தம். குற்றமற்றவனா வாழாதுன்னா என்ன அர்த்தம்? 13 வருஷமா குற்றமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுறாரு. அவர் வாழ்ந்த 13 வருஷ வாழ்க்கையில ஆண்டவர் இல்ல. ஆபிரகாமோடு சாரால் இருந்தாங்க, சாராலோட ஆபிரகாம் தான், 2 பேரும் வந்து ஆகாரி எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இல்ல அவங்க பிளான்ல. 13 வருஷமா வெயிட் பண்ணாரு. எத்தனை வருஷமா? 13 வருஷமா வெயிட் பண்ணாரு. 13 வருஷமா ஆண்டவர் பக்கம் ஆபிரகாம் வரவே இல்லை. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, மனுஷோட இருதயம் அப்படிதான். கடவுள் தான் நம்ம தேடி கண்டுபிடிப்பாரு, நாம என்னைக்கும் கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பழைய ஏற்பாடு அதுதான் சொல்லுது. 13 வருஷம் லாங் பீரியட் குத்தாரு. நான் என்ன சொல்றேன்னா, 13 வருஷம் ஆபிரகாம் உயிரோட இருந்தாரு. செத்துட்டாருன்னா நானா அவுட்டு, அவரும் அவுட்டு, எல்லாம் அவுட்டு, ஊத்தி மூடிட்டு போக வேண்டிதான். 99 வயசுல ஆண்டவர் சொல்ல, 99 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமமாயிரு. நீங்க ஆண்டவர் நமக்கு சொல்லுதுன்னா தெரியுமா, சரண்டர் லைஃப்ல ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா வாழ்றதுதான், குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதுதான் சரண்டர் லைஃப். என்ன வாழ்க்கை? பிளேம்லெஸ் லைஃப். உன்னை யாரும் தப்பு சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஆபிரகாம் சொன்னாரு, உன் மேல தப்பு இருக்குதுடா, அதிகமான தவறுகள் உன் வாழ்க்கையில இருக்குது, ஆனா எனக்கு இன்னொரு சான்ஸ் சொல்ற. ஆண்டவர் சொல்ல, சர்வ வல்லமை இல்லைன்னா ஆண்டவர் ஆர்டர் போறாரு, நான் எல்லா அதிகாரம் எனக்கு தான், எல்ஷடாய், வானத்திலும் பூமியிலும் பூமி கீழே சகல அதிகாரங்கள் நான் உனக்கு சொல்றேன், இனி ஒழுங்காயிரு. வார்னிங் குத்தாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? வார்னிங் குத்தாரு. சொல்லல, லாஸ்ட் வார்னிங் சொல்லாம ஆபிரகாம் 99 வயசுல ஒரு வார்னிங், இனி நீ ஒழுங்கா இருந்துரு. இந்த வார்னிங்கை பெற்றோர் தான் 99 வயசுல இருந்து திருந்த ஆரம்பிச்சாரு. 75 வயசுல திருந்தல, 85 வயசுல திருந்தல, 95 வயசுல திருந்தல, 99 வயசுலதான் திருந்தவே ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் சில நேரம் பொறுத்துனே இருப்பார். திடீர்னு ஆண்டவர் தன் சர்வ வல்லமையோடு, ஆண்டவர் வார்த்தைலாம் நீங்க கேட்டுக்கிறீங்களா தெரியல, நான் கேட்டு இருக்கிறேன், வைத்தியே கழிக்கிறேன். ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, நான் சொன்ன ஆண்டவர் என்ன ஒரு எத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? இனி என் வாழ்நாள்ல இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, அந்த இடத்த பக்கத்தை கூட நான் பார்க்கல. உடம்பே சரியில்லாம ஆயிடுச்சு அந்த கர்ஜனை சவுண்ட். ஆண்டவர் சில நேரங்களுக்கு பொறுமையா இருப்பேன். ஒரு லிமிட் மேல நம்ம போகும்போது ஆண்டவர் கர்ஜிக்கிற சிங்கதோனியா நம்ம கிட்ட பேசுவார். அது வந்து வசனம் சொல்றது, காதேஸ் வனாந்தரம் நடுங்கும். வசனம் என்ன சொல்றது? ஏதாவது அணுகுண்டு சோதனை எல்லாம் பண்ணணும் எங்க தம்ம பண்ணுவாங்க? பாலைவனத்துல பண்ணுவாங்க. ஏன்னா அங்கதான் பாதிப்பு வராது. இந்த பாலைவன ஷேக் ஒண்ணுமே ஆகாது. பிரச்சனை, ஆண்டுடைய சத்தம் பாலைவனத்தை கூட அதிரம் பண்ணுமா. அந்த சத்தத்தோட தான் ஆபிரகாமோடு பேசினார். தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை, இனியாச்சும் ஒழுங்காயிரு. அந்த சத்தத்துக்கு பயந்தாரு. 99 வயசுல எல்லாத்தையும் முடிவு கட்டாரு, எல்லாவற்றையும் இழந்து இனி ஆண்டவர் ஆபிரகாம் வரை ஆண்டவர் சொல்லுது செய்யும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அடுத்த உற்பவ காலத்துல நான் உன்னிடத்தில் வரும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு என்னன்னு பேரு வைக்கணும்னா ஈசாக் என்று பேரு. எல்லாம் கரெக்டா ஆச்சா? எல்லாம் கரெக்ட் ஆகி போயினே இருக்கும்போது அவருக்கும் 100 வயசுல குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா, ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் சண்டை வந்துச்சு. யாருக்கு சண்டை வந்துச்சு? இஸ்மவேல் ஈசாக்க பகைச்சான். இதனாலதான் ஆண்டவர் அங்கேயே சொன்னாரு, ஆகார் வானான். ஏன்னா வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் நெருக்கம் இல்லாம வளரணும், முள் இருக்கக்கூடாது, சுதந்திரமா நம்ம வாழ்க்கையில சகலத்தையும் பிளான் பண்ண. என்னைக்காச்சும் உன் வாழ்க்கையில, ஏன்னா ஆண்டவர் ஏன் லோத்தை கழட்டி விட்டா தெரியுமா? ஆண்டவர் ஏன் எலியேசரை கழட்டி விட்டா தெரியுமா? இந்த எலியேசர் ஒரு நாள் ஈசாக்கு வரும்போது, இந்த இஸ்மவேல் சண்டை போட்ட மாதிரியே, இஸ்மவேல் ஆச்சு 13 வயசு, எலியேசருக்கும் லோத்துக்கும் இஸ்மவேல் பிறக்கும் போது என்ன வயசு இருக்கும்?
2 பேரை பிளான் பண்ணி அவனை சாவே அடிச்சிருப்பானுங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லனா, யோசேப்ப அவனு 10 சகோதரர்கள் குழியில போட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் இஸ்மவேல் லோத்து இருந்தாலும் ஈசாக்குக்கு பிரச்சனை, எலியேசர் அவ்வளவு நெருக்கத்துல இருந்தாலும் பிரச்சனை. ஆண்டவர் கழட்டி விட சொல்லுது நம்ம நல்லதுக்குதான். 13 வயசு புள்ள குழந்தைய கிட்ட சண்டை போடுது. அப்ப அவங்க அம்மா காட்சி சொல்றா, இந்த புள்ள ரொம்ப உபத்திரமா இருக்குது, அனுப்பு. அப்ப ஆண்டவர் கிட்ட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, துக்கப்படாத, அனுப்பிடு அனுப்பிடு. அப்ப ஆண்டவர் சொல்ல, அப்ப என்ன பண்ணனா அவன் அனுப்ப ஆரம்பிச்சான். ஃபர்ஸ்ட் அவன் சொன்னா, உனக்கு துக்கம் வேணாம், அனுப்பு. 100 வயசுல கீழ்ப்படி ஆரஞ்ச ஆபிரகாம் வாழ்நாள்ல 175 வயசு வரைக்கும் கடவுளோட கீழ்ப்படிஞ்சே வாழ்ந்தார். அந்த உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22 அதிகாரத்துல வாசிக்கும் போது வாசினா, இவைகளுக்கெல்லாம் பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். என்ன சோதிச்சாரு? எனக்கு கீழ்ப்படிறியா? உண்மையாவே நான் தான் உனக்கு ஆண்டவனா? உண்மையாவே உன் அன்பு என் மேலதான் இருக்குதா? உண்மையாவே உன் வார்த்தை எனக்கு தான் இருக்குதா? நான் சொல்லுதை செய்வேன் என்று ஆபிரகாமை தேவன் சோதிச்சார். இங்க வாசிச்சா சொல்லு, இப்பொழுது ஆபிரகாமே நான் அறிவேன் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அந்த வசனம் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்குதுன்னா, பியர்லெஸ் டு பியர்னு இருக்குது. அதோட பயம் இல்லாமல் பயந்தான். என்னது? கர்த்தருக்கு பயப்படணும்னு எண்ணம் கொண்டவன் எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படலன்னா எல்லாருக்கும் பயப்படணும். இந்த வார்த்தை அதுதான் என்ன சொல்லுதுன்னா, அவன் பயம் இல்லாமல் பயந்தான். என்ன வார்த்தை? ரொம்ப பிடிச்சிருந்தது. பயம் இல்லாமல் பயந்தான். ஏன்னா அவன் அது வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஆண்டவர் அவனை எல்லா விதத்துல ரெடி பண்ணி முழு அர்ப்பணிப்புக்கு வாழ்க்கைக்கு வந்த பிறகும் ஈசாக்க பலியிட போகும்போது அவன் மனசுல சாராளை குறிச்சு பயமே இல்லை. சாரால் என்ன சொல்லும்? சாரால் தடுக்குமா? சாரால் வேணான்னு சொல்லுமா? சாரால் என்ன பண்ண அழுமா? நல்ல ஒப்பாரி வச்சுப்பான? எதுவும் இல்ல. சாராளுக்கு பயப்படல, எலியேசருக்கு பயப்படல, எந்த மனுஷனுக்கும் பயப்படல. ஏன் பலியிட போற ஈசாக்குக்கும் அவன் பயப்படல. அவன் யாரு மேலயும் கேர் பண்ணவே இல்லை. அவன் மனசெல்லாம் கடவுள் சொன்னதை மாத்திரம் செய்யணும். அவன் போய் வசனம் சொல்லுது, பலிப்பிடத்தை கட்டி விறகுகளை பிளந்து விலகுகளை அடுக்கி ஈசாக்கை கட்டி ஈசாக்கு மேல கத்தியத்தன் வைக்க குத்துற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே கைய போடாத, இப்போது நான் அறிவேன் நீ எந்த மனுஷனுக்கும் பயப்படாம எனக்கு மாத்திரம் பயப்படுறவன் என்று. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்னன்னா, மனுஷனுக்கு, சாத்தானுக்கு, சூழ்நிலைகளுக்கு பயப்படாத வாழ்க்கை. அப்ப அவருக்கு அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சாரால் பிரச்சனையா இருந்தாங்க, ஆகார் பிரச்சனையா இருந்தாங்க, லோத்து பிரச்சனையா இருந்தாரு, எலியேசர் இருந்தாரு, பார்வோன் ராஜா இருந்தாரு, அபிமெலக்கு இருந்தாரு. அவனை சுத்தி 1000 பிரச்சனை இருந்தது. ஆனா ஆண்டவர் அவனை மைண்ட ஷார்ப் பண்ணினே இருந்தாரு. நீ இவனுக்கு பயப்படாத, எனக்கு பயப்படு. நீ இவர்களுக்கு கீழ்ப்படியாத, எனக்கு கீழ்ப்படி. நீ இவர்கள் வார்த்தையின்படி செய்யாத, என் வார்த்தையை செய்படு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு அவன் கோஆபரேட் பண்ணி உருவாக்குறதுக்கு அவ்வளவு வருஷம் இருந்தான். புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க உடனே அர்ப்பணிப்பீங்களானா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் உடனே கிரியை செய்ய ஆரம்பிச்சு. அதான் வசனம் சொல்லுது, நீங்க வாசிச்சீங்கன்னா சாமுவேலை குறிச்சு சொல்லும் போது, இதோ அடியே. என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? ஏலி அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்தாரா இல்லையோ, சாமுவேலுக்கு ஒரு நல்லது சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா, இதோ அடியே சொல்லு சொன்னாரு. அவங்க கூட பேசினாரு. வசனம் சொல்லுது, சாமுவேல் தான் வாழ்ந்த காலத்துல அவன் வார்த்தை ஒன்றும் தரையில விழவே இல்லை. அவன் அவ்வளவு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தான். சாமுவேல் அப்படி ஒரு ஜீவியம் செஞ்சான். இப்ப இன்னைக்கு அர்ப்பணம் என்பது என்னன்னா, ஆண்டவருக்காக வாழுற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்கள நானும் அர்ப்பணிச்சாதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். தேவனுடைய கரத்தில் தம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இன்ற தேவ சபை மறந்த செய்தி இதுதான். என் வாழ்க்கை நான் வாழறதுக்கு இல்ல, என் வாழ்க்கை எனக்கு விருப்பமானதை செய்யறது இல்ல, என் வாழ்க்கை என் விருப்பம் ஆண்டவர் சித்தத்தை செய்வதுதான். ஆமென்.
தேவன் தன் விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். கடவுள் என்பவர் எல்லா உயிரின் அடித்தளம். நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியும் தெரியுமா? ஆண்டவர் சர்வ வல்லவர் என்பதை அறிஞ்சாதான். அவரை மீறி ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன், நீ ஃபுல்லா சரண்டர் ஆயிடு. இன்னொன்னு புரிஞ்சுக்கின்னா, அவர் எனக்கு செய்வதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சீங்கன்னா அதை செஞ்சிருவீங்க. அவருடைய பிளான் பெஸ்ட்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் 1000 பிளான் இருந்துச்சு. ஆனா அவன் புரிஞ்சது என்னன்னா, நான் எலியேசரை பிளான் பண்ணலாம், நான் லோத்த பிளான் பண்ணலாம், நான் இஸ்மவேலை பிளான் பண்ணலாம். ஆனா எனக்கு ஒரு பிளான் ஈசாக்குன்னு ஒண்ணு இருக்கும்போது அந்த 3த்தையும் மடங்கடிச்சு ஆண்டவர் அதை கொண்டு வருவார். என்னைக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாக நம்ம உத்தம வாழ்க்கை வாழும்போது. அந்த ஆபிரகாம் 99 வயசுல முடிவு எடுக்கலைன்னா ஆண்டவர் இன்னும் 50 வருஷம் கூட வெயிட் பண்ணுவாரு. ஆண்டவரு நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் வெயிட் பண்ண தயாரு, நான் பூமியில வெயிட் பண்ண முடியுமா? எனக்கு அதுதான் யோசிக்கிறது. இந்த காலகட்டத்தை வெயிட் பண்ண முடியாது. எப்போ நம்மளுடைய நாட்கள் தெரியாது. பூமிக்கு வரும்போதே பிறந்த நாள் நான் யோசிப்பேன், என் பிறந்த நாள் கொண்டாடும் போது ஜாலியாலாம் கொண்டாடல. இன்னொரு நாள் நம்மளுக்கு ஒரு வருஷம் போயிடுச்சுரா சாமி, நாம என்ன செய்ய போறோம் அடுத்த வருஷம், என்ன பண்ண போறோம், இன்னும் கடலுக்கு பிரியம் இல்லையா, நான் எழுதி வச்சுக்கிறேன், ஊழியத்துக்கு வந்த நாட்கள் எழுதி வச்சுக்கிறேன். ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆச்சா, என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் கொடுக்குற நாட்கள் கணக்கு கேட்பேன். ஆண்டவர் என்கிட்ட காசு கொடுத்து கணக்கு கேட்டா நான் எதை கணக்கு எழுதி கொடுத்துருவேன். ஆண்டவர் என் கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு கணக்கு கேட்பேன். நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் என் நாளை, போன வாரம் என்ன பண்ணனே யோசிக்க முடியல. ஆனா எல்லாவற்றையும் அவர் ஞாபக புஸ்தகத்துல எழுதி வச்சுக்கிறேன். சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? எல்லாமே அவர்களால் உருவாக்கப்பட்டது, எல்லாமே நமக்காக உண்ட. தேவன் தேவனால் மீட்கப்பட்ட அவரின் பிள்ளைகள் அவருக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதின் வாயிலாகத்தான் அவரின் முழுமையான திட்டத்தையும் நன்மையும் நம் வாழ்க்கையில அனுபவி. உங்க வாழ்க்கையில கடவுளுடைய பிளான் வரணுமா, முழுமையா நீங்க திட்டத்தை அவருக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிக்காத வரைக்கும் வரவே வராது. முழுமையா வரவே வராது. மீட்கப்பட்டு இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், பேரை மாத்தி இருக்கலாம், ஊரை கூட மாத்திக்க, எங்க வேணா போய்க்கோ. ஆனா உங்க வாழ்க்கைய ஆண்டவருக்கு நீ கொடுக்கலன்னா ஆண்டோடைய நன்மை உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன் அவருக்கு 100 வயசுல புள்ள பிறந்துச்சு தெரியுமா? அவர் 100 வயசுலதான் ஃபுல் சரண்டருக்கே வந்தாரு. இப்ப நீங்க 100 வயசு இருப்பீங்களான்னு பாத்துக்கோங்க சரண்டர் பண்ணதுக்கு. நான் அப்படிலாம் இல்ல. வசனம் சொல்லுது, நீங்க வாசிச்சுன்னா அஞ்சக்கார ஓட்டத்துல நம்ம வாழ்க்கை ஓடுது ஸ்பீக்கரா. இன்னும் ஸ்பீட் எப்படின்னா, நெய்கிறவன் நிழ. நீங்க போயிட்டு யூடியூப்ல எங்கன்னா பாருங்க, இந்த தறி பண்ணுவாங்க, தறியில ஒரு ராக்கெட் உள்ள போகும், ஷெட்யூல் சொல்லுவாங்க, தெரியல, அது இப்படி இருந்துக்குள்ள அந்த மூலிக்கு போயிடும், இப்படி இருந்தாலும் இந்த மூலிக்கு வரும். நீங்க போய் பாருங்க, அது மைனூட்டா பார்க்க முடியும். அதத்தான் எழுதுறாரு, அந்த தறியின் ஓட்டத்தை கடையில என் ஓட்டம் முடிஞ்சிடுறான் சீக்கிரமா. யார் எழுதுறான்? ஞானி சொல்றான், நெய்கிறவன் இழைய போல என் நாள் ஓடித. நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படிதான் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாக்கிறதுக்குள்ள இந்த வயசு ஆயிடுச்சு. அடுத்தது கண்ணை திறந்து கண்ணை விட முடியாது. பார்த்தேன், என் கூட ஃபுட்பால் விளையாடாங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, நடுக்க முடியலன்னு. உண்மைக்கு சொல்றேன், கிரிக்கெட் விளையாடினவங்க, என் கூட ஓடினவங்க, நாங்க ஜாலியா விளையாடினாங்கன்னா முது வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயின்னுக்குறாங்க. அன்னைக்கு அதே கால்ல வட சும்மா இப்படி ஓடி அப்படி நாங்களா ஓடி அப்படியே வந்துருந்தோம், பம்பரம் போல சுத்தி இருந்தோம். இன்னைக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன், முது வலிக்கு ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாங்க. என்ன ஆச்சு? நம்ம இளமை இல்ல, நம்மளை விட்டு கடந்து போகுது. நீங்க நினைக்கிறதுல காட்டிலும் அதிவிலகமா உங்க கால்கள் ஓடுது. நீங்க அர்ப்பணிக்கப்பட்டவர்களா? நான் என்ன சொல்றேன், ஆபிரகாம் 25 வருஷம் ஆண்டர் ஏதோ அந்த ஆள் மேல வச்ச திட்டமோ, அந்த ஆளுக்கு என்னன்னு தெரியல, உயிரோடு இருந்துட்டாரு. நான் யோசிக்கிறேன், நம்ம வாழ்க்கை என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிற காலம் வந்து நம்முடைய கையில் பயன்படும் ஒவ்வொரு பொருளும் நம்மால் முழுமையா, நான் சொல்றேன்னா, இப்ப என்கிட்ட ஒரு போன் இருக்குது, அந்த போன் உங்ககிட்ட இப்போ ஐபோன் எல்லாம் இருக்குதுன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேமரா யூஸ் ஆகக்கூடாது, சில ஆப் எல்லாம் யூஸ் ஆகக்கூடாது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஐபோன் உங்ககிட்ட குத்துட்டு கேமரா ஒர்க் ஆகக்கூடாது, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, பேஸ்புக் ஒர்க் ஆகாது, யூடியூப் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் ஒர்க் ஆகும் உங்க போன் கிட்ட குத்தனா வெறும் கால் தான். எத்தனை பேருக்கு ஐபோனை பிடிக்கும்?
1,00,000 போன் இருந்தாலும் என் விருப்பம் அதுல இல்லையே. அதே தான் ஆண்டவர் பிரச்சனையே. உயிரை குத்து உன்னை வாங்கி இருக்கிறேன், என் இஷ்டத்துக்கு உன்னை வச்சுக்க முடியலையே. உன் இஷ்டத்துக்கு ஓடி நிக்கிறியா, என் இஷ்டத்துக்கு ஓடுது. கத்தோடைய வாழ்க்கை இல்ல, நம்முடைய வாழ்க்கை இல்ல. ஒரு 10 ரூபாய் பேனா, உண்மையா உங்களுக்கு சொல்றேன், ஒரு 5 ரூபாய் பேனா இருக்குது, 5 ரூபாய் பேனா 2 ரூபாய்க்கு பேனா, 2 ரூபாய் பேனா குத்து வாங்கி அது எழுதலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கோவம் வரும், குத்திடணும். தேவையில்லை. 2 ரூபாய் பேனா மேல நம்ம கோவத்தை காட்டுறோமே, தன் ஜீவனையும் கொடுத்து வாங்கின நாம அவருடைய கையில உபயோகப்படல. நம்மள மாதிரி ஆண்டவர் கோவப்பட்டானா நம்ம இல்லாம போயிடும். ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், ஆண்டவர் நிரந்தர பொறுமை இல்ல. நிரந்தரமா ஆண்டவர் சொல்ல, அதே போல் நாம் தேவனுடைய கையில் முழுமையாக நிபந்தனை இல்லாம சரண்டர் ஆகவில்லை என்றால் தேவன் நம்மளை பயன்படுத்தவே முடியாது. நம்ம என்ன சொல்ற, ஆண்டவர் உங்க கையில வரேன், உங்க கையில வரேன், ஆனா நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரிதான் என்ன வச்சுக்கணும். நான் நீங்க சொல்ற இடத்துக்கு போக மாட்டேன். உங்க சமூகம் நான் சொல்ற இடத்துக்கு போட்ட முன்னாடி என்னது, நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி தெரியுமா அந்த வசனம், உன் சமூகம் எனக்கு முன்பாக போகும் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு? ஏமா யாரோட கத்தருடைய சமூகம் போனோம்னா, கத்தரால் வனாந்திரத்துக்கு வழிநடத்தப்பட்டு கானானுக்கு நோக்கி போற ஜனங்களோட தான் கத்தருடைய சமூகம் போவோம். நடுவுல அவங்க ப்ராப்ளம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் வராது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நாம என்ன தம்மா ஜெபம் பண்றோம், முட்டி போட்ட, ஆண்டவரே நான் ஒரு இடத்துக்கு போறேன், உன் சமூகம் வரட்டும். ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பாரு, நீ என் விருப்பத்துக்கு வந்தா தான் சமூகம் வரும், இல்லைன்னா சமூகம் எல்லாம் வராது. ஜபெல்லாம் வேலைக்கு ஆகாது, பாதுகாப்பு வராது, கர்த்தரோட வழிநடத்தல் வராது, கர்த்தர் பேசுதை நிறுத்திடுவாரு. ஆமென். தேவன் முழுமையாக ஆட்கொள்ள விரும்புகிறார். தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்றால் அவரால் முழுமையாக பயன்படுத்தவும் ஆளுகை உட்படவும் நம்ம வேண்டும். உன் மேல கர்த்தருடைய மகிமை, வசனம் சொல்லு, மகிமையானவருக்கு மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். நீ கர்த்தருடைய மகிமை, நீங்க சொன்ன வசனம் சொல்லுது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பல வருஷம் கஷ்டப்பட்டு சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினாரு. அங்க கடவுள் மட்டும் வரல. சாலமோன் சாவியை வாங்கி வச்சுக்கினே, இது நான் கட்டின ஆலயம், கடவுளே நான் திறந்தா வாங்க, நான் 3 நாள் வராதீங்கன்னா ஆண்டவர் வருவாரா? என்னத்தம்மா ஆச்சு? பலியிட்டு ஆண்டவர் இறங்கின போது ஆசாரியன் கூட அந்த இடத்துல வர முடியல. என் இடத்துல நான் தான் ராஜா, என் விருப்பம் எல்லாம் நீ உள்ள கூட வர முடியாது. தான் கடவுளோட குணம். ஆசரிப்பு கூடாரெல்லாம் கட்டிட்டாங்க. மோசே, ஆரோன், அந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிட்டாங்க. தேவ மகிமை வந்துட்ட பிறகு நீ மோசையா இருந்தாலும், நீ கட்டினவனா இருந்தாலும், நான் அலோ பண்ணாம நீ உள்ளே வர முடியாது. அதான் கடவுள். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களை ஆட்கொண்டவரே, அவர் விருப்பமில்லாத ஒரு காரியம் உள்ள வந்தா அவர் அரோசிப்பார், பயங்கர டென்ஷன் ஆவார். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஏன் இந்த வசனம் தான், நீங்க தான் ஆலயம், அவர் தவிர வேற யாரும் உள்ள வரவே முடியாது. மோசையா இருந்தாலும் அவர் கூப்பிடணும். நீங்க வாசிச்சீங்கன்னா ஆரோன் எல்லாமே, ஆரோனுடைய சித்தப்பா பசங்களா சொல்லுவாங்க, ஆரோன் மட்டும் தான் தூபம் போட்டா தூபம் இருக்காமா, நானும் போறேன்னு சொல்லும் போதுதான் அவர்கள் தான் பூமி பொழந்து உள்ள போனவங்க. ஆண்டவர் சொல்லார், நான் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசம். என் எல்லை, என் வாழ்க்கை, என்னுடைய காரியம், நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என் சித்தம் செய்வது. அதான் இயேசுவா இருந்தாலும் பூமியில வந்துட்டனா பிதாவின் சித்தம் தான். ஏசப்பா வந்தாரு, அவர் என்ன சொல்றாரு பூமியில, உன் விருப்பம் தான். ஆண்டவர் அதுல மட்டும் ரொம்ப கான்சியஸ், ரொம்ப கவனமா இருப்பாரு. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது நீங்க வாழுது இல்ல, அவரு வாழுது. புரியுதா? மோசையா இருந்தாலும் சொல்லிட்டு ஆண்டவர் இப்போ நம்ம மேல காட்டுற மாதிரி ஒரு பொறுமையா வேற யாரு மேல பைபிள்ல காட்டுனது இல்ல. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அவ்வளவு பொறுமையை காட்டல, அச்சு தோச்சு தும்சம் பண்ணாரு. நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்கள மாடி அடி வாங்கின ஜனம் யாருமே இல்ல. அந்த மாதிரி அடி நம்மளுக்கு சின்ன லைட்டா காட்டுவார். என்ன பண்ணுவாரு, ஏன்னா கிருபையின் காலத்துல ரொம்ப வெயிட்டா காட்ட மாட்டார், லைட்டா காட்டுவார். காட்டும் போது புரிஞ்சுக்கணும்னா பிரச்சனை இல்லைன்னா, கடவுள் கிருபை காலத்துல என்ன ஆகும்னா, நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு அப்படியே டிட்டோ ஆகும். நீங்க வேதத்தை வாசிதான் மல்கியா அப்புறம் 400 வருஷம் இருண்ட காலம். இருண்ட காலம் என்ன தெரியுமா? கடவுள் பேசாத காலம்.
ஒண்ணுமே நடக்காது. கடவுள் பேசலாம், பூமி எப்படி இருக்கும்? ஆக்சஸில் வண்ணாந்தரமா ஆயிடும். நம்ம வாழ்க்கை ட்ரை ஆயிடும். வசனம் சொல்லு, தேவனால் வழி நடத்தப்பட அர்ப்பணிப்பு என்பது என்ன? தேவனை முழுமையாக நம்புவது. அவர் என் வாழ்க்கையில எதை செஞ்சா நல்லது, அவர் சொல்லுதை செய்யறேன், இது பேர்தான் அர்ப்பணிப்பு. நான் இல்ல என்ன சொல்லணும், என் லைஃப் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்டப்பட்ட சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு வாழ்க்கை என்னன்னா, ஆண்டவர் பிரியம் இல்லாத செய்த விரும்புதே இல்லை. சொன்னா பேசுறேன், அதெல்லாம் பேசல, ஒன்னா போறேன், இல்லைன்னா வீட்லயே உட்காந்துக்கிறேன், ஊழியம் குத்தா ஊழியம் நடத்துறேன், இல்லைன்னா அமைதியா இருக்கிறேன். இது நான் உண்மையா இன்னைக்கு நான் நேற்றுலாம் நைட்லாம் ஜோம் பண்ணுவேன்னா, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ சொன்னா எல்லாத்தையும் கழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆண்டவர்கிட்ட சொல்லின்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சில காரியத்தை என்னன்னா, இது போயிட்டா நம்மளுக்கு கஷ்டமா, ஊழியத்தெல்லாம் நான் யோசிச்சேன், இதெல்லாம் விட்டுட்டோம், ஊழியத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்ப ஆண்டவர்கிட்ட தான் சொல்றேன், நீ என்ன சொல்றீங்க, ஏன்னா அதுதான் சந்தோஷம்னு கத்துக்கினேன். பெஸ்ட் அவர் அண்டி நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. எதை வேணா இழக்கலாம், ஆண்டவர் இழக்க முடியாது. ஆண்டவர் இழக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை கிறிஸ்தவத்துக்கு. இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது, நீங்க யாரு எல்லையில இருக்கிறீங்க, உங்க எல்லைக்குள்ள யாரு இருக்கிறா? நீங்க உங்க வாழ்க்கையே இல்ல. நீங்க நினைச்சுக்கலாம் என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு விருப்பம் மாதிரிலாம் அதெல்லாம் வாழலாம் முடியாது. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், ஒரு கம்பளுக்கு ஒரு ஓட்டா போட்டா கூட கடவுளை கேட்கணும். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்ல. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஓட்டா போட்டா கூட கடவுளை கேட்கணும். ஏன்னா என் சரீரம் எந்த இல்ல, என் சரீரம் நான் சொல்றேன், முடி நான் எனக்கு இஷ்டம் மாதிரி வெட்ட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நான் முடி வெட்டுதா இருந்தாலும், நான் உடுத்துதா இருந்தாலும், நான் சாப்பிடுறதா இருந்தாலும், நான் பழகுறதா இருந்தாலும், என் வாழ்க்கையில எதுவுமே என் விருப்பம் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. ஆனா அவர் சொல்லுது ஒண்ணு கூட எனக்கு அகைன்ஸ்டா பேச மாட்டேன், என் நல்லதுக்குதான். புரிஞ்சுதா? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு வரலன்னா ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரு. ஆனா எவ்வளவு நாள் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வசனம் சொல்லுது, அணுகுகிற காலம் முடியிற காலத்துக்கு வந்துட்டோம். நீங்க காலகட்டத்தின் சூழ்நிலை வச்சு பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைய நியூஸ், ஆப்பிரிக்கா வெகுண்டு எழுந்தது. ஆப்பிரிக்காலாம் எழும்புச்சுன்னா ஒரு நீங்க தீர்க்க தரிசனத்துல இருக்குது, நீங்க போய் படிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. இனி காலம் போவேன். நான் உங்களுக்கு சொல்ல, இன்னைக்கு நம்ம படுப்போம், படுக்க சொல்ல ஆண்டோடைய வருகை இருக்கலாம். இந்த மீட்டிங் முடிக்கிறதப்போ ஆண்டோடைய வருகை இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் வந்துட்டு போனா யாருக்கு தெரியும் தெரியுமா? நமக்கு மட்டும் தான் தெரியும். வசனம் சொல்லுது, அவர் திருடனை போல வருவேன்னு சொன்னாரு. யாருக்கு? உங்களுக்கு எனக்கு எல்லாம் இல்ல, உலகத்தானுக்கு அது திருடனை போல. உனக்கு எனக்கு தான் சொல்லிட்டாரு வரப்போற காலத்தை. ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, செவ்வான இட்டா மழை வரும்னு சொல்ற, அந்த காலம் வெளுத்தா சூரியன் அஸ்தமாகும் போது சூரியன் உதயமாது சொல்ற, வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து காலத்தை அறிய தெரிஞ்ச உனக்கு என் வருகை குறித்து தெரியாதா? இந்த மாதிரி உபத்திரம்லாம் வரும்பொழுது என் வருகை சமீபமா இருக்குது, அறிஞ்சுக்கொள் சொன்னாரு. எல்லாருக்கும் ஆண்டவர் வருகை எப்பன்னு தெரியாது, ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆனா இப்பதான் வரும்போதுன்னு, எப்ப வரும்போது ரொம்ப சமீபம், 2025 தாண்டுமாலாம் எனக்கு தெரியாது. சில பேர் 2025 ஜூன் முடியுமா தெரியாது. ஆண்டுடைய வருகை அவ்வளவு சமீபமா இருக்குது. அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தாங்க, அதனாலதான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செஞ்சாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அதான் சொல்றேன், ஆண்டு கிட்ட சொல்றாரு, பாவம் மன்னிப்போம், மனம் திரும்புதல இன்னைக்கு நடக்கணும். தெரியுதம்மா? ஒரு காலம் நான் நடந்தது சொல்றேன். நான் காலேஜ் படிச்சுருக்கும் போது நினைச்சேன், நாளைக்கு நம்ம எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்ல மனம் திரும்பிடலாம். நம்மளுக்கு என்ன ஆசை? குறிப்பிட்ட நாள்ல மனம் திரும்பிடலாம். ஒரு மெசேஜ் கேட்டேன், அந்த மெசேஜ் ஆண்டவர் தெளிவா பேசினா, இன்றைக்கு ரட்சணிய நாள், இன்னைக்கு அனுகிரக காலம், இன்னைக்கு மனம் திரும்பாவிட்டா என்ன ஆவேன் அப்படிதான் காட்டினாரு. நான் அதுவும் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் ஒரு காரியங்களை வருகை குறிச்சுலாம் காட்டின, அன்னைக்குதான் வாழ்க்கையில டிரான்ஸ்பர்மேஷன். நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு நம்பாதீங்க. அது நாளைக்கு நம்பாதீங்க, நாளைய காலம் நல்லா நடக்க செய்யாது. இன்னைக்கு ரச்சனை நாள். கண்களை மூடி செபிப்போம். உங்களை நீங்க அர்ப்பணிங்க, உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க, உங்க வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க. நான் சொல்றேன், ஆபிரகாம் சொல்லுது, ஆபிரகாம் பயம் இல்லாமல் அவன் பயந்தான் வசனம் சொல்லுது. உன் வாழ்க்கையில மனுஷ பயம் இருந்துச்சுன்னா நீ கர்த்தருக்கு பிரியமா ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது.
ஆபிரகாம் தம் வாழ்க்கையில ஆண்டுடைய பிளான நடைமுறைக்கு கொண்டு வராம ஆபிரகாம் சொந்த திட்டத்தை 99 வயசு வரைக்கும் நிறைவேற்ற யோசிச்சுனே இருந்தாரு. அவர் மேல அடி, அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, அவர் எதிர்காலத்துக்கும் அவருடைய வாக்கு தத்தத்துக்கும் அவருடைய தரிசனத்துக்கும் அழைப்புக்குமே பிரச்சனை வந்துச்சு. அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. 99 வயசுல தேவன் தரிசனமாய் சொல்றார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள இனி ஒரு உத்தம வாழ்க்கை வாழ்ந்துடு. அப்படி ஆண்டவர் சொல்ல அந்த எச்சரிப்பை பெற்று அவர் திருத்தி கொண்டார். வாழ்க்கையில எல்லாமே மாறிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த பிரசங்கத்தை எதற்காக செய்யறாருன்னா, இன்னைக்கு நம்ம திருந்துறதுக்கான ஒரு காலம், இன்னைக்கு திருந்ததுக்கான ஒரு நேரம். ஆண்டவரோடு நீங்க இன்னைக்கு திருந்தி வருந்தி இந்த காரியங்கள் எல்லாம் விட்டு விலகலன்னா மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது, என்னைக்கெல்லாம் நீங்க தேவ திட்டத்துல இருந்து வழி விலகி போகும்போது உங்க வாழ்க்கையில ஒரு டைம் பாம்ப செட் பண்ணுவான், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பாம்ப பிசா செட் பண்ணி அனுப்புவான். அது எப்ப வெடிக்கணும்னு தெரியாது. அவன் எல்லையில இல்லைனாலும் அவனால அதை ஆப்ரேட் பண்ண முடியும். சில மனிதர்களை ஜாயின் பண்ணி விட்டுருவான். சில காரியங்களை நம்மள ஒரு நம்ம காதத்துல ஒரு வெயிட்ட கட்டின மாதிரி கட்டி விட்டுருவான். பிரச்சனைகளும் சூழ்நிலைகள் நம்மளை போட்டு நெருங்கிடும். நானும் சொல்லுதுன்னா, இன்னைக்கு மனம் திரும்பு. ஆபிரகாம் ஆண்டவர் எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் எவ்வளவோ சான்ஸ் வாய்ப்புகளை கொடுத்துட்டாரு. இனி வாய்ப்புகளை கொடுப்பாருன்னா எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட காலம், ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாசம் சொல்லுதுன்னா, இந்த மாதம் இரக்கங்களின் மாதம். ஆண்டவர் உன்னை முழுமையா திருப்பவும் அர்ப்பணிக்க சொல்றாரு. நீ உன்னுடையவன் அல்ல, நீ உன்னுடையவள் அல்ல. உன் வாழ்க்கை இல்ல. உன் பிளான செய்யறதுக்குன்னா உன்னை அழைக்கல. உன் வாழ்க்கையில ஒன்னொன்னு நான் திட்டம் பண்ணது நடக்கணும். நீ பேசுறது என் விருப்பமா இருக்கணும். உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு உறவுகள் நான் சொன்ன ஆளாதான் இருக்கணும். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஆட்கள் வருவார்களானா நம்ம பயங்கரமான மோசத்துக்கு உள்ளாயிடுவோம். தேவன் பிளான்ல இல்லாத ஆகார், தேவன் பிளான்ல இல்லாத லோத்து, தேவன் பிளான்ல இல்லாத எலியேசர், தேவன் பிளான்ல இல்லாத இஸ்மவேல், இதெல்லாம் ஆபிரகாம் கூட சந்ததிக்கு இன்னைய வரைக்கும் பிரச்சனை. நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில தேவன் அலோ பண்ணாத காரியங்கள் வந்தா இன்னைய வரைக்கும் பிரச்சனை வந்துடும். ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டவரே எங்களுக்கு மனம் திரும்புற ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த உறவுகளை தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க ஒரு முடிவு எத்தே ஆகணும். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே இஸ்மவேலை குறித்து உனக்கு துக்கம் உண்டாக வேண்டாம், நான் அந்த சாரால் சொல்லுவது அப்படியே செய்யுன்னு சொன்னாரு. ஆண்டவர் பிளான் பண்ணதை ஆண்டவர் தான் செய்யணும். ஆண்டவருக்கு நம்ம ஒரு பிளான் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் பிளான் எப்பவுமே நல்லது. அதாவே உங்களுடைய பிளானுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.